நம்ம கிளாஸ்க்கு போலாம். நான் பேசுறது கேட்கிறதா சார்? சார் கேக்குது சார். நல்லா தெளிவா கேக்குது. கிளீனா இருக்கு இல்லையா? ஓகே. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தி. வக்ரதுண்ட மகாகாரியா சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு. வியாழக்கிழமை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சர்வஜனம் மே வசமானே ஸ்வாகா. என்னுடைய குருநாதர்கள் நிரு சதாசிவ பிரம்மம் சேஷாத்ரி மகாபரிவர் ரமணருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பெச்ச ராகுவே கேதுவே நமோ நம. சாய்ஜி வழங்கும் இலவச ஜிஎம்பி குருமூர்த்தி பத்திரிகை பிரஷ்ன வகுப்பு 29/10/2025 புதன்கிழமை 7 மணி. குருமூர்த்தி சாரோட போட்டோ நான் போட்டிருக்கேன். அவர் மறைந்து விட்டார். அவருடைய அனுகிரகத்துல பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய மீட்டிங்ல குறைந்தபட்சம் 54 நபர், அதிகபட்சம் 74 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுதான் பிரசன்னத்தோட மகிமை. இதை முன்னாடியே சொல்லிட்டு தான் நான் பண்றேன். 7 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் பண்றேன். அப்ப இது எவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே ஒரு பிரசன்னத்தை போட்டு 54 பேர் கண்டிப்பா வருவாங்க, அதிகபட்சம் 74 பேர், அது 100 பேர் கூட ஆகலாம். அது வந்து குருநாதர் அனுகிரகம். அதை சொல்றோம் அப்படின்னா அந்த குருமூர்த்தி பத்ததியோட வலிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா கத்துக்கங்க, ரொம்ப ஈஸியா நான் சொல்லித்தரேன். அடுத்ததா வழக்கம் போல என்னுடைய குருநாதர்கள் சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா, இளையராஜா, இவங்களை எதுக்கு நான் குருநாதரா எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் இசைத்துறை, இன்னொருத்தர் எழுத்தாளர். இதுக்கும் ஜோசியத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் உழைத்ததை போல் நாம் உழைக்க வேண்டும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் இந்த பிரசன்னத்தை வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது. என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அவர்கள் 24 hours அதே சிந்தனையா இருப்பார். ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்டோன்னா அதுக்கு மண்டையை உடைச்சுப்பார். அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல சார், நான் பாக்குறேன் சார், நான் பார்த்துட்டு சொல்றேன் சார் அப்படிம்பார். வருத்தப்பட மாட்டார். என்ன சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா வருத்தப்பட மாட்டார். இல்ல நான் பார்த்து சொல்றேன் சார் அப்படிம்பா. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் நான் வந்து உங்களை ஃபெயிலியர் ஆடுதுங்கிறதுக்காக கேட்கல சார், இது எதனால ஃபெயிலியர் ஆச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் என்ன திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. ஸோ மீண்டும் மகாபிரிவா சரணம், குருமூர்த்தி சரணம், இளையராஜா சரணம், எழுத்தாளர் சுஜாதா சரணம். எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். வழக்கம் போல நம்ம வகுப்புக்கு 54 பேர், 54 வந்த பேர் 54 பேர் வந்த பிறகுதான் ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். அதை நம்ம ஆரம்பிச்சோமா வெங்கடேஷ்? எஸ் சார், ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, 54 பேர் வந்த பிறகுதான் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அது மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். ஆமா சார். இப்ப 74 பேர் வந்திருக்கோம். இப்ப எவ்வளவு பேர் சார்? 75. 74 பேர் அதிகபட்சம். அதுக்கு மேல வர்றதெல்லாம் கடவுள் அனுகிரகம். எனவே 7:10க்கு ஒரு பிரசன்னம் போட்டு வச்சிருக்கேன் நானு. நம்ம பிரசன்னம் போடும்போது லக்னம் வந்து ரிஷப லக்னம், லக்ன புள்ளி வந்து கிருத்திகை 3, சூரியனோட நட்சத்திரம். ராசி வந்து மகர ராசி. மகரத்துல சந்திரன் சிரவணம் என்ற திருவோண நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கார். இன்றைய திதி வந்து சுக்லபட்ச அஷ்டமி. அஷ்டமி அப்படின்னா மிதுனமும் கன்னியும் திதி சூன்யம். ஸ்டார் வந்து சிரவணம் சந்திரன். கோரை வந்து சுக்கர கோரை. இன்றைய யோகம் வந்து சூல நாம யோகம். சூலம் என்பது விசாக நட்சத்திரத்தை குறிக்கும். கரணம் வந்து பத்தரை கரணம். பத்தரை அப்படின்னா கேதுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்மள்ட்ட கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் வந்து நிலம் சார்ந்த கேள்வி, திருமணம் சார்ந்த கேள்வி, குழந்தை சார்ந்த கேள்வி.
வேலை சார்ந்த கேள்வி. இந்த மாரி கேள்விகள்லாம் இருக்கும். நெறைய கேள்வி இருக்கும். இதுல மெஜாரிட்டி இந்த மாரி இருக்கும்னு நான் சொல்றேன். இப்ப நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாம். ஒவ்வொருத்தரா வாங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். சப்போஸ் ஒரு 9 மணிக்குள்ள எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியலன்னா, மீண்டும் இந்த கிளாஸ நான் எடுப்பேன். கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. நெறைய பேர் கேள்வி கேட்டுன்னே இருக்காங்க. கேள்வி கேட்டவர்கள் நேத்து முந்தா நாள் வந்து கேள்வி கேட்டவங்க திருப்பி கேட்காதீங்க தயவுசெய்து. இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த யாரெல்லாம் மிச்சம் இருக்காங்களோ அவங்கலாம் கேள்வி கேட்கட்டும். அவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் பண்றேன். நான் இன்ஃபாக்ட் காலம்பற தான் நான் மெட்ராஸ் வந்தேன். ஐ டிட்ன்ட் டேக் ரெஸ்ட். நான் ரெஸ்ட்டே எடுக்கல. ஒரு 1 ஹவர் தான் தூங்கினேன். சரி இத முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதனால பண்ணிட்டு இருக்கேன். எனிவே அம்பிகா வாங்க. அம்பிகா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஐயா நான் என்னோட வீட்ல போர்டிகோல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு சரி. வியாபாரம் அதிகரித்து எப்போது லாபம் தரும்? உங்களுடைய போர்டிகோல நீங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ரைட். ஓகே. ஒரே நிமிஷம் அப்படியே. .360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். சார் 190. 190. ஓகே. .190. உங்க அண்ணா இருக்காரா? உங்களுக்கு அண்ணா இருக்காரா? இல்லங்க ஐயா, தம்பி இருக்கான். உங்க அம்மாவோட மூத்தவர், உங்க அப்பாவோட மூத்தவர். அப்பாவோட மூத்தவர் இல்லைங்க. அம்மாவோட அப்பாவும் இல்ல. மூத்தவர். அம்மாவை விட மூத்தவங்களும் இல்லைங்க ஐயா. இது எதுக்காக கேட்கிறேன்னா, நம்ம பேசும்பொழுது அவங்க இருக்கக்கூடாது. சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப நீங்க பண்ற பிசினஸ்ல சொல்லுங்க. பார்ட்னர் இருக்காங்களா? இல்லங்க ஐயா, பார்ட்னர்லாம் யாரும் இல்லைங்க. நீங்க மட்டும் தான் பண்றீங்க. ஆமாங்க ஐயா, நான் மட்டும்தான் பண்றேன். உங்க உங்க சைடு இல்ல கணவர் சைடு யாருக்கு மன வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கு? கணவர் சைடு யாருக்கும் இல்லைங்க. என் தம்பிக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க ஐயா. இல்ல உங்களோட கூட பிறந்தவங்க, இல்ல கணவரோட கூட பிறந்தவங்க யாருக்கா டைவர்ஸ் இல்ல பிரச்சனை, பிரிஞ்சு வாழுறாங்க. அந்த மாரிலாம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். ஐயா, அப்படி அப்படி எதுவும் இல்லைங்க ஐயா. ஆனா அவங்க சித்தப்பா பையனுக்கு மட்டும் இப்ப இடையில ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. ம். அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முன்னோர்கள் சொத்து விவகாரமா ஏதாவது பிரச்சனை இருக்கா? முன்னோர் சொத்து இல்லைங்க ஐயா. அப்படி பூர்வீக சொத்துன்னு இல்லைங்க. அப்பாவோட இது இருந்துச்சு. அது அப்பா அப்படி தனிப்பட்ட முறையில அவர் பிரிச்சு குடுத்துட்டாருங்க. அவ்வளவுதாங்க ஐயா. ஆனா அதான் ஒருதலை பட்சமா கொஞ்சம் பிரிச்சு குடுத்துட்டாரு. புரியல. அப்படிதாங்க ஐயா. என்ன சொல்றீங்க? அவங்க அவங்க அப்பா சொத்து இருந்துச்சுங்க. ம். அத அத வந்து ஒருதலை பட்சமா பிரிச்சு குடுத்துருக்காருங்க ஐயா. 2 பசங்க. அப்படி. இல்ல உங்களுக்கு கம்மியா ம். வந்திருக்கு, மத்தவங்களுக்கு ஜாஸ்தியா வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? ஆ ஆமாங்க ஐயா. அப்படி எடுத்துக்கலாம். ஆமாங்க ரைட். ஐயா. நீங்க தாராளமா அந்த பிசினஸ் பண்ணலாம் மேடம். சரிங்க ஐயா. இதுல ஏதாவது உடல் ம். ஊனமுற்றவரை வேலைக்கு வச்சுக்கங்க. ஓகேவா? ஓ! வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லைங்களா ஐயா? சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. உடல்ல சிறிய ஊனம் உள்ளவர்கள் நீங்க வேலைக்கு சரிங்க. வச்சுக்கிட்டா, சரிங்க ஐயா. உங்க வியாபாரம் சிறக்கும். இது ஒரு பரிகாரம் இது. சரிங்க ஐயா. ம். பரிகாரம். புரியுதா? சரிங்க ஐயா. ம். இங்க யாருக்கா கண் ஆப்பரேஷன் ஆயிருக்கா வீட்ல? கண் ஆப்ரேஷன் இல்லைங்க ஐயா. எனக்கு தான் கொஞ்சம் அந்த கண் எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதாங்க ஐயா. அந்த மாரி இருக்கு. கொஞ்சம் கண்ண ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. சரிங்க ஐயா. அசால்ட்டா விடாதீங்க. செக் பண்ணுங்க. செக் சரிங்க பண்ணிட்டு ஐயா. கண்ணாடி மாத்துறதா இல்ல ஆ. கேட்ராக்ட்டா அப்படின்னு பாருங்க. கேட்ராக்ட்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொல்றேன். ஓ! சரிங்க ஐயா, சரிங்க ஐயா.
நல்லது மேடம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்து கார்த்திக். கார்த்திக் வணக்கம் சார். நான் சென்னையிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் நான் எப்போது வீடு வாங்குவேன் சார்? வெரி குட். 36க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 18 சார். சபாஷ். இடம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? என்னோட பேரில் எதுவும் இல்லை சார். இல்ல இடம் ஏதாவது உங்க அப்பா வழி பொண்டாட்டி வழியில ஒரு இடம் இருக்கு, நிலம் இருக்கணும். அதாவது அப்பா பேரில் ஒரு வீடு இருக்குது சார். ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃபு தனியாக இல்லை, ஒய்ஃபோட அப்பா அவங்க அப்பாவுக்கும் ஒரு வீடு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க பேர்ல ஒரு இடம் வாங்கி கட்டணும், இல்ல இடம் வீடு வாங்கி வீடு அதுதான் சார் எக்ஸாக்டா. கண்டிப்பாக கட்டுவீங்க சார். இன்னும் 16 மாதங்களுக்குள் இது நடக்கும். லோன் போட்டு தான் பண்ண முடியும். அப்படிங்களா? ஓகேங்க சார். ஆமா. எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில. சென்னையில் இருக்கேன் சார். சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில் வேளச்சேரி. உங்க பக்கத்துல ஏதாவது குளம்லாம் ஏதாவது இருக்கா? பக்கத்துலேயே குளம் இருக்குது சார். கண்டிப்பாக நீங்க வீடு வாங்குங்க. ரொம்ப நன்றிங்க சார். வீடா தான் வாங்க முடியும், ஃபிளாட்டா வாங்க முடியும், தனி வீடு கட்ட முடியாது. சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். யாருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு வீட்ல? வீட்டில் யாருக்குமே இல்லை சார், வீட்டில் ப்ராப்ளம் இல்லை. அப்பா வழி, பொண்டாட்டி வழி. இல்லை 2 பேர் இதுலையும் இல்லை சார். அப்ப கண்டிப்பாக நீங்க ஒரு ஃபிளாட் வாங்குவீங்க. தேங்க்யூ சார். 16 மாதங்களுக்குள்ள இது நடக்கும். லோன் போட்டு தான் வாங்க முடியும், ஹார்ட் கேஷ்ல வாங்க முடியாது. ஓகே சார். அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? அம்மாவோட ஹெல்த்து நல்லா தான் இருக்காங்க சார். வெரி குட். மாமியார்? மாமியார் நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்க வாங்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்களா சார்? தேங்க்யூ சார். நல்லது சார். தேங்க்யூ. வணக்கம் சார். யாரு? சார் லதா மகேஷ் சார். எனக்கு ஆண்ட்ரஸ் பண்ண தெரியலிங்க சார். ஒரு நிமிஷம். தட்சந்த் யாரு? சார் தட்சிணாமூர்த்தி. சார் வணக்கம் சார். அவங்க இல்லை சார். தட்சிணாமூர்த்தி பேசுங்க. நான் ஒருத்தராக சார், நான் வணக்கம் கூப்பிடுறேன், நடுவுல யாரும் வராதீங்க பேசு. ஒன் சார். பை ஒன்னா ஒருத்தரா நான் கூப்பிடுவேன், நடுவுல வராதீங்க பேசு. தட்சிணாமூர்த்தி வாங்க. சார் வணக்கம் சார். நாங்கள் புதிதாக வெளியூரில் தொழில் தொடங்க உள்ளோம். எந்த ஊரில் செய்யலாம்? திருச்சியில. பெரம்பலூர், திருச்சி, எதுல செய்யலாம் சார்? பெரம்பலூர், திருச்சி. நல்ல கேள்வி. 108 உள்ள நம்பர் சொல்லுங்க சார். 108 பிள்ளைங்களா சார்? 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. 99. உங்களுடைய நேட்டிவ் எது சார்? நாமக்கல். ஆ? என்னோட நேட்டிவ் திருச்சிங்க சார். திருச்சி. சொந்த ஊர்ல தான் பண்ணோம். சொன்னோம் சார். நாங்க இப்ப இருக்கிற நாமக்கல்ல இருக்கோம் சார். இல்ல சார், நீங்க இப்ப திருச்சி பெரம்பலூர்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். திருச்சியில பண்ணினா நல்லது. ஓகேங்க சார். அதுதான். உங்களுடைய மூத்தவர் இருக்காரா? உங்களுக்கு மூத்தவர் இருக்காருங்க சார். எப்படி இருக்கார்? நல்லா இருக்காருங்க சார். உங்க வீட்டுல யாரு கால்ல ப்ராப்ளம்? இல்ல யாருக்கு இல்லைங்க சார், கால் ப்ராப்ளம் இல்லைங்க சார். யாருக்கா சின்ன ஆபரேஷன் ஏதாவது ஆயிருக்கா? ஆமாங்க சார். அப்பாவுக்கு இந்த ஸ்க்ரோலம் எடுத்திருக்காங்க. அப்படின்னா புரியல. அதாவது விதைப்பை. என்ன சார், என்ன சொல்றீங்க? விதைப்பைங்க சார். விதைப்பை. ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம். தெரியல எனக்கு. ஓகே. ஒரு ஆபரேஷன் உங்க வீட்டுல ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆமாங்க சார். ஆயிருக்குங்க சார். யாருக்கா லவ் மேரேஜ் ஆயிருக்கா? ஆயிருக்குங்க சார். பிரதருக்கு. ரைட். நீங்க திருச்சியில தான் பண்ணணும் சார். திருச்சியில. நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் சார். ஓகே. நல்லா இருக்கும். என்ன பிசினஸ் அது? சார் அது ஒர்க் ஷாப்புங்க சார். லாரி ஒர்க் ஷாப். தாராளமா பண்ணலாம் சார், பண்ணுங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்கடேஷ், ஒருத்தரா கூப்பிடுங்களேன் அப்படியே. ஓகே சார். அடுத்து வந்து கோகுலவர்ஷினி. நீங்களே கூப்பிடுங்க ப்ளீஸ். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஐயா நான் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எப்போ Very good. எனக்கு நான் நினைச்ச ஒர்க் எனக்கு கிடைக்கும்?
என்ன வயசா இருக்குது உங்களுக்கு? 22. ஆ 22. வெரி குட். 360க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 74. உங்களுக்கு வேலை வருது, ஆனா நீங்க தான் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க சில வேலைகளை. கரெக்டா? ஆமாங்கய்யா. ஏன்? சேலரி பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு வேலையை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே. நீங்க 1,00,000 கேட்டா அவங்க 98,000 கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்கய்யா. 2,000க்காக அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாங்கய்யா. ஒரு வேலை நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பறந்துடுவீங்க. சரிங்கய்யா. நீங்க என்ன நம்பர் சொன்னீங்க? 74. 24. உங்க வீட்ல யார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா? அப்பா என்ன ஜாப்ல இருக்கார்? போலீஸா இருக்காரு. கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கார். ஆ. கரெக்டா? சப் இன்ஸ்பெக்டரா இருக்காருங்கய்யா. அதனாலதான் அவர் கெசட்டட் ரேங்க்ல இருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஓ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். சரிங்கய்யா. நீங்க சொன்ன 74வது நம்பருக்கு உண்டான பலனை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ சரிங்கய்யா. புரியுதா? சரி. 9 கேது. அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னங்கய்யா? இல்ல அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்காங்கய்யா. ரைட், ஓகே. அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கங்க. கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப முக்கியம். அசால்ட்டா விடாதீங்க. சரிங்கய்யா. நல்லா இருக்கு மேடம். நீங்க அதான் 1,00,000 அப்படின்னா 98,000 கிடைச்சா கூட போயிடுங்கன்றேன். இந்த 2,000த்துக்காக அதை யோசிக்காதீங்க. கண்டிப்பாங்கய்யா. ஏதாச்சும் பரிகாரம், ஏதாச்சும் கோயில் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஒன்றும் பரிகாரம் இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே, சரிங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கோகுலவர்ஷினி. கோகுலவர்ஷினி. நீங்க என்ன பண்ணணும்னா, கும்போணம் பக்கத்துல திருக்குழம்பியம்னு ஒரு ஊர் இருக்கு. திருக்குழம்பியம். சரிங்கய்யா. கோகிலேஸ்வரின்னு ஒரு சுவாமி அங்க இருக்கு. சரிங்கய்யா. சிவன். அது அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணினதா வரலாறு. சரி அந்த சரிங்கய்யா. கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஓகேவா? கண்டிப்பாங்கய்யா. ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க, நான் சொல்றேன் எப்படி போகணும். ஆல் தி கண்டிப்பாங்கய்யா. பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூங்கய்யா. நெக்ஸ்ட் வெங்கடேஷ். கவிதா எஸ். சவிதா. கவிதா எஸ். குட் ஈவினிங் சார். கிருஷ்ணகிரியில இருந்து கவிதா பேசுறேன். நமஸ்காரம் மேடம், சொல்லுங்க. என் அப்பாவுக்கு எப்பொழுது தொழில்ல கைகூடி வருமானம் தரும்? உங்களுக்கு என்ன வயசா இருது? 22. தொண்ணூறுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 27 சார். 27. என்ன தொழில் பண்றாரு அப்பா? மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க சார். அவருக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா கையில கால்ல? கையில கால்ல எதுவும் இல்லை சார். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பைபாஸ். ஆமா, சர்ஜரி. என்ன வயசா இருக்கு அப்பாக்கு? 49. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா ஓகே தான் சார், நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் எடுத்தா ஆகணுமா? இல்ல சார். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஓடை, நதிகள் ஏதாவது இருக்கா? குளம் இந்த மாதிரி? குளம் மாதிரி எதுவும் இல்லை சார். ஓடை, நதி அல்லது குளம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு? இல்ல சார். வீட்டு ஏதாவது பக்கம் அழுக்கு தண்ணி இருக்கிற இடம் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் தூரத்துல இருக்கு சார். வீட்டு பக்கத்துல இல்ல. ம்ஹும். சரி, உங்க வீட்டுல யாராவது ஆசிரியர் பணியில இருந்தாங்களா? வாத்தியாரா இருக்கிறது, உங்க அம்மா வழி அப்பா வழி? ஆசிரியர் பணி ப்ரொஃபசர், வாத்தியார் அப்படின்னா ப்ரொஃபசர் இல்ல ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி யாராவது? இல்ல சார், அப்படி யாரும் இல்ல. அம்மா வழி சொத்து நிறைய இருக்கா? அது வராம போயிடுதா? அது சொல்லுங்க.
அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். சொத்தெல்லாம் இல்ல. எதுவுமே எங்க இல்ல. அம்மா எதுவுமே இல்ல சார். ஹார்ட் ஆபரேஷன். இப்போ உங்க கேள்வி வந்து அப்பாவோட தொழில் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. அப்படித்தானே? ஆமா சார். எப்ப வருமானம் கூடும்? இப்போ ரொம்ப சிக்கல்ல இருக்காரு. நிறைய கடன் வட்டி கட்டின்னு இருக்காரு. ஆமா சார். இப்போ 1 வருஷமா ரொம்ப கஷ்டம் தான் சார். நான் அப்ப கேட்ட கேள்வி எல்லாம் இதெல்லாம் பக்கத்துல இருந்தா அது பரிகாரம் மாதிரி அது. அதனாலதான் கேட்டேன். நீங்க இல்லன்னு ம். சொல்லிட்டீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டா அது ஒர்க் பண்ண போறதுன்னு அர்த்தம். ஓ இப்போ உங்க ஓகே சார். வீட்டுக்கு எதிர்த்தாப்புல காலி கிரவுண்ட் ஏதா இருக்கா? காலி கிரவுண்ட் இருக்கு சார். இருக்கு. உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல காலி கிரவுண்ட் நிச்சயமாக இருக்க வேண்டும். இருக்கு சார். இருக்கு. ரைட், ஓகே. இன்னும் ஒரு 16 மாசம் ஆகுங்க. 16 மாசம் கழிச்சு தான் இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். ஓகேவா? 16 நாங்க ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது செய்யணுமா சார்? பரிகாரம் வந்து ஆலங்குடி போயிட்டு வாங்க. எங்க சார்? ஆலங்குடி குருவோட கோயில் போயிட்டு வாங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். திருவெண்காடு போயிட்டு வாங்க. திருவெண்காடு புதன் கோயில் போயிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். ஒசூர்ல சந்திர சூடேஸ்வரர் கோயில் இருக்கு. ஒசூர்ல. ஒசூர்ல. ஓகே சார். இல்லைன்னா திங்களூர் போயிட்டு சந்திரன் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? திங்களூர். ஓகே சார். திங்களூர் சந்திரன் கோவில். அங்க வந்து உங்களுடைய பாதம் நான் என்ன சொல்றேன்னா அங்க அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் நான் சொல்லல. அந்த கோவில்ல உங்க பாதம் படணும். புரியுதா? புரியுதா மேடம்? ஹலோ. எஸ் சார். புரியுது. அந்த கோவில்ல நம்மளுடைய பாதம் பட வேண்டும். ஓகே சார். ஓகே. அவ்வளவுதான். போயிட்டு வாங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். ஆனா கண்ணு பிரச்சனை இருக்கு. கண்ணு பிரச்சனை இருக்கா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஐ. ஓகே. ஓகே சார். ஓகே சார். பாத்துக்கங்க. தேங்க்யூ. நீட்டா செக் பண்ணி கண்ணாடி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. நல்லது. அடுத்து யாரு? வெங்கடேஷ். சார் சரவணன் மகேஷ் GRDW. சார் வீரபத்ரன் பேசிட்டாரு அவங்கள்ட்ட. அவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. நேத்து பேசிட்டாரு. ஓகே. பேசல சார். யாரு? வீரபத்ரன் பேசுறேன். பேசல. புரியல. யார் பேசுறா? சார் வீரபத்ரன். நான் பேசல சார் நேத்து. அப்படியா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. சார் எனக்கு ஜோதிட தொழில் எப்படி அமையும்? சிறப்பாக இருக்குமா? உங்களுக்கு என்ன வயசாகுது? 32. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நுங்கம்பாக்கம், சென்னை சார். எத்தனை வருஷமா ஜோசியம் கத்துக்கிறீங்க? இல்ல இப்பதான் ஒரு 6 மாசமா கத்துட்டு இருக்கேன். ம். சொல்லுங்க. 18க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 16 சார். நிறைய ஸ்ட்ரெனுவஸா பிராக்டிஸ் பண்ணணும் சார் நீங்க. சரி. நீங்க அப்படியே ஜாலியா எல்லா யூடியூப் பாக்குறத அப்படி ஜாலியா எடுத்துட்டு இருக்கீங்க. ஜோசியம் அப்படி ஈஸி கிடையாது. சரி. நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடம் உங்களுக்கு நல்ல தொழிலா அமையும். சரிங்க சார். குறைந்தபட்சம் 3ல 4 வருஷம் ஆகும். சரிங்க. அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு? அம்மா கேன்சர் இருக்கு சார். கேன்சர் இருக்கு. அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரி. சரி. உங்களுடைய உங்களுக்கு மூத்தவர் யாரா இருக்காங்களா? அண்ணன் இருக்காரு. யாருக்கா லவ் மேரேஜ் ஆயிருக்கா? இல்லைங்க. நீங்க 2 பேர் தான் இல்லையா? ஆமா. அக்கா இறந்துட்டாங்க. குழந்தையா இருக்கும்போது குழந்தை இறந்துட்டாங்க. நீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் எத்தனை சரி, பேருன்னு கேட்டா நம்பர் மட்டும் தான் மீதி நான் சொல்லுவேன். 2 பேர். உங்களுக்கு அக்கா வந்து இறந்துட்டாங்க அப்படித்தானே? ஆமா. அது சூசைடுன்னு எடுத்துக்கலாமா? குழந்தையா இருக்கும்போது வயிற்று வலியில இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6 மாசம் குழந்தை அந்த மாதிரி. இப்ப அப்பா வழி அம்மா வழியில ஏதோ சூசைட் காமிக்குதா? அம்மா வழியில அத்தை வந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தூக்குல மாட்டி. தற்கொலைங்கிறது சூசைடு ஒண்ணுதான். நீங்க அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க சார். பதட்டமாயிட்டேன். நல்லபடியா கத்துக்கங்க. ஜோதிடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா?
நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து யார்? சார் சரவணன் மகேஸ்வரி, GRDW. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதா? ஹலோ, நான் வணக்கம். பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது ஐயா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன கேள்வி? நான் கடன்ல ஏகப்பட்ட கடன் பட்டு கட்ட முடியாத நிலையில இந்த கேள்வி மாதத்துல என்ன? கேள்வி என்ன? அதுதான் சொல்ல வரேன் சார். கடனை கட்ட முடியாத நிலையில நிறுத்திட்டேன். இதுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாம விழிச்சுக்கிட்டு இருக்கேன். நாராயண வாசுதேவா. 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 77. உங்களுக்கு கடன் குறைந்தபட்சம் 16 லட்சம் இருக்கும் போல இருக்க, அப்படியா? அதை விட அதிகமாவே இருக்கு ஐயா. குறைந்தபட்சம் 16. எவ்வளவு இருக்கு? டோட்டலா 40ல இருந்து 45 லட்சம் வரைக்கும் இருக்கு. 32. இதெல்லாம் பிசினஸ்க்காக வாங்கியிருந்தா இல்ல எதுக்காக வாங்கியிருந்த? இதுல பாதி வந்து அப்பாவோட ஹெல்த்துக்காக வாங்கி லாஸ் யாருக்கு மேஜர் ஆபரேஷன் வீட்ல? அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து கேன்சரா? இல்ல ஸ்ட்ரோக் வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. ஸ்ட்ரோக் வந்து. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருக்கா? கண்ணு ப்ராப்ளம் இருக்கா? அம்மாவுக்கு இருக்கு. சார் இது கொஞ்சம் டைம் ஆகும் சார். நீங்க எக்கச்சக்கமா நீங்க வாங்கிட்டீங்க கடன். ஓகே. சொன்ன நம்பருக்கு எக்கச்சக்கமா வாங்கிட்டீங்க. ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க சார். சரிங்க. அது மகாபெரிவரா இருக்கட்டும், சேஷாத்திரியா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், வள்ளலா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஓகேங்க. யாராவது ஒருத்தரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க குருவை. ஓகே. வியாழக்கிழமை துளசி அல்லது வில்வம் எடுத்துன்னு போய் அங்க உட்காந்து ஜீவசமாதியில பிரார்த்தனை பண்ணது ரொம்ப விசேஷம். ஓகே. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆயிடுதா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க. ஓகே. என்ன வயசு உங்களுக்கு? 48. மாமனார் இருக்காரா? இருக்காரு. மாமியார் இறந்துட்டாங்க. நான் உங்கள்கிட்ட பேசும்போது மாமனாரோ மாமியாரோ இருக்கக்கூடாது. மாமனார் இல்லைன்னா உங்க கடன் கம்மியா இருக்கும். மாமியார் இல்லை அப்படின்னா கடன் ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த பிரசனத்துக்குள்ள இருக்காது. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. எனிவே நான் சொல்றேன். ஓகே. ஓகே. ஒரு குருவை கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஓகே. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெளியில கொண்டு வரும். குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும். சரிங்க. ஃபர்ஸ்ட் பொன் குழந்தையா? இல்லைங்க, ஒரே ஒரு பையன் தான். ஒரே பையன் தான். இன்னொரு பெண் குழந்தை உங்களுக்கு இருக்கு சார். பெண் குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சார். சரி. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். சரிங்க. நல்லது சார். ஓகே. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பிருந்தா பழனிசாமி. இல்ல அவங்க நேத்து கேட்டாங்க, அவங்க வேண்டாம். கேசவன் நெக்ஸ்ட். கேசவன் அம்மா பேசுறேங்க சார். வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. 2வது பையனுக்கு வந்து 27 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகல. சொந்தத்துல அமையுமா அனைத்துல அமையுமாங்க சார்? 2வது பையனுக்கு கல்யாணம் இன்னும் ஆகலைங்க சார். 27 வயசு ஆகுது. சரி. இன்னும் கல்யாணம் 27 வயசு ஆகுதுங்க சார். இல்ல கொஞ்சம் நிதானமா பேசுங்க மேடம். ரொம்ப ஸ்பீடா பேசுனா எனக்கு புரியல. 2வது பையனுக்கு 27 வயசு ஆகுது சார். எப்ப கல்யாணம் ஆகும் சார்? 27ஆ? ஆமாங்க சார். சரி. எப்பங்க சார் கல்யாணம் ஆகும்? $240க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 240க்குள்ளயாங்க சார்? 177ங்க சார். சரி. 177. அவருக்கு ஏதாவது லவ் அஃபேர்ஸ் வந்து கெட்டு போச்சா? இல்லைங்க சார். இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குங்க சார். இல்ல இருக்கா இல்லையா? அது கெட்டு போச்சுங்க சார். ஆமா, இல்லைங்க சார்.
அது முடிஞ்சு போச்சு இல்ல? முடிஞ்சு போச்சுங்க சார். ஓகே. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். அவர் வேலை ஒண்ணும் சரியா ஸ்திரமா இருக்காத மாதிரி காமிக்குதே. அப்படியாங்க சார். அவருடைய வேலை எப்படி இருக்கு? உங்க 2வது பையனோட வேலை எப்படி இருக்கு? வேலை கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். பரவாயில்லைங்க சார். கொஞ்சம் பரவாயில்லாமத்தே இருக்கு வேலையெல்லாம். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க சார். மாமியார்? சார் உங்க மாமியார்? மாமியார் இருக்காங்க சார். இருக்காங்க சார். யாருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, யாருக்கு கால் ப்ராப்ளம் இல்ல, யாருக்கா மேஜர் ஆபரேஷன் என்ன ஆயிருக்கு? என் மாமியாவுக்கு இருக்குங்க சார். மேஜர் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஆபரேஷன். ரைட், ஓகே. இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ள உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. ஆனால் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சுக்கங்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல அப்படிங்கறதுனால அந்த பொண்ணை விடக்கூடாது. ஒரு குறையுள்ள பெண்னா அவ டைவர்ஸியா இருக்கலாம், விடோவா இருக்கலாம், அல்லது அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாம இருக்கலாம், அல்லது அப்பா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஐய அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையே, யார் பிரசவம் பாக்குறது, இது மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? கரெக்டா? ஆமாங்க சார். அதை போல யோசிக்காமல் அம்மா சரிங்க இல்ல சார். அப்படின்னா தாராளமா பண்ணுங்க, சௌக்கியமா இருப்பாங்க. சரிங்க சார். ரைட்டா? சரிங்க சார். ஏன்னா நம்ம நன்றிங்க. சம்டைம் என்ன பண்ணுவோம்னா, அம்மா இல்ல யாரு ஃபர்ஸ்ட் பிரசவம் பாக்குறது அப்படின்னா, இப்ப ஆமா. ஃபர்ஸ்ட் பிரசவம் யோசிக்கணும். வந்து எங்கேயோ ஹாஸ்பிட்டல் நடந்தா அந்த குழந்தைய நீங்க பேரன் எடுத்துக்க மாட்டீங்களா? எடுத்துக்கோங்க சார். நம்ம பேரன் தானே, எங்க ஆமாங்க நடந்தா சார். என்ன? சரிங்க சார். அதை போல இது மாதிரி சிறு குறைகள் இருக்கும் பொழுது அதை நீங்க அக்செப்ட் பண்ணா அவங்க மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து யார்? வணக்கம் சார். முத்துக்குமார். வெங்கடேஷ், எத்தனை பேர் வந்திருக்காங்க? சார் 94. ஓகே, முத்துக்குமார் சொல்லுங்க சார். முத்துக்குமார் வாங்க சார். முத்துக்குமார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னுடைய திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன வயசாருது? 30? 33 சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? உங்க சிக்னல் கேக்குது, எனக்கு கேக்குது சார். இல்ல, ஒரு நல்ல சிக்னல் வாங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல சார். ப்ளீஸ் கொஞ்சம் நல்ல சிக்னல் வாங்க. ப்ளூடூத்தை தூக்கி கடாசுங்க. ப்ளூடூத் நார்மலா பேசுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க. 33 சார். 33. உங்களுடைய கேள்வி என்ன? திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். யாருக்கு? எனக்கு எப்போது திருமணம் நடக்கணும்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு தான் படிச்சு சொல்லிட்டே இருக்கேன். திருமணம் நடக்கணும்னா யாருக்கு? மோடிக்கா இல்ல ஜனாதிபதி முர்முக்கா? இல்ல, கேள்வி எப்படி இருக்கணும்னா எனக்கு எப்போது திருமணம் நடக்கும், எனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும், என் அப்பாவுக்கு உடல்நிலை எப்போது சரியாகும். நல்லா கவனிச்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேள்வி எனக்கு நான் அப்படிங்கிறப்ப அந்த லக்னம் வந்து பொதுவா நல்லா ஸ்ட்ராங்கா பேசும். அப்பதான் என்னால பதில் சொல்ல முடியும். புரியுறதா? இப்ப ஒரு 10 செகண்ட் உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு எனக்கு எப்போ திருமணம் நடக்கும்? நான் பேசுறத காதுலயே வாங்கல. சபாஷ். இல்ல காதுல வாங்க. குலதெய்வத்தை இப்ப நினைச்சுக்கிறேன். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 65 சார். 65? ஆமா சார். மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். யாரும் மியூட் போடாம இருக்கீங்க, போடுங்க. சார், உங்க அம்மாவோட ஹெல்த் எப்படி சார் இருக்கு? அம்மாவுக்கு ஓகே சார். அப்பப்போ சும்மா சின்ன சின்ன ப்ராப்ளம், ஃபீவர் அந்த மாதிரி தான் சார். வேற ஒன்றும் ஹெல்த் ஓகே தான் சார். உங்களோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? தங்கச்சி மட்டும் சார், சிஸ்டர் ஒன். உங்க அம்மா வழி அப்பா வழியில ஏதாவது அகால மரணங்கள் நிகழ்ந்ததா? ஆமா சார், இப்போ சூசைட் ஒன்று நடந்துச்சு. அவ்வளவுதான். அம்மா வழியில. ஆமா சார். சார், நீங்க கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு குறையுள்ள மனைவி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க வீட்டுல நடந்தா எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்ன நம்பருக்கு உண்டான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா
இப்ப திருப்பி சொன்னதுதான். அந்த அம்மாக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்ல அப்பா இல்ல. அந்த பொண்ணுக்கு ஓகே 6 விரல் இருக்கு. ஓகே கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. கண்ணு 1 1/2 கண்ணா இருக்கு. லட்சணமா இருக்காங்க. ஆனா கண்ணு 1 1/2 கண்ணா. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் இல்லையா? அத நம்ம ஆமா சார். பெருசுபடுத்தி வேண்டான்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா? ஆமா ஆமா. சின்ன குறையுள்ள ஒரு பெண் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பா. ஓகே ஓகே நீங்க சொன்ன நம்பருக்கு உண்டான பலனை நான் சொல்றேன். நான் இட்டுக்கட்டிலாம் சொல்லல. இது ஒரு இல்ல இல்ல இல்ல. ஓகே பரிகாரமாக சார். செயல்படும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஓகே. ஓகே சார். ஓகே 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 சார். இப்ப உங்க வீட்ல ஒரு அகால மரணம், சூசைட் நடந்தா எனக்கு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல. கண்டிப்பா இப்ப சார். நீங்க சொன்ன நம்பர் எனக்கு சொல்லுது. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அதுவே ஒரு பரிகாரத்தையும் எனக்கு சொல்லுது. கண்டிப்பா சார். புரியுறதா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே தேங்க்யூ சார். அடுத்து யாரு? சார் வணக்கம் சார். சார் புவனேஸ்வரன். சார் எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். வெங்கடேஷ் நீங்க பேசுங்க. ஓகே சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அது மேலே மேலே காட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் பேசி முடிச்சிங்களோ உங்கள் ஹேண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுங்க. ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணது. யாரும் கவலைப்படாதீங்க. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு யாருக்கும் நான் சொல்ல முடியல அப்படின்னா மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவேன். கவலைப்படாதீங்க. வாரம் இல்ல வீக்லி ட்வைஸ் வந்து நான் இந்த ஃப்ரீ பிரசன்னம் நடத்துவேன். கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க. உங்க கேள்விக்கு உண்டான பதில் உண்டு. வெளியில போய் 2000 3000 கொடுத்து நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இதிலேயே கேட்கலாம். ஆனா கேள்வி கரெக்டா இருக்கணும். அதான் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட். இப்ப அடுத்து யாரு? ஐயா யாரு? புவனேஸ்வரன். புவனேஸ்வரன். எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் ராமநாதபுரம். ரைட் சார், சொல்லுங்க. எனக்கு கடன் சுமை எப்போது முழுமையாக தீர்வடையும்? சபாஷ். கடன் சுமை 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 5 சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. 2ஆ? ஆ நீங்க என்ன நட்சத்திரம் சார்? ஹஸ்தம். உங்க கடன் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் இருக்கும் போல இருக்க. ஆமாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? முடியல. கேன்சர் இருக்கு. சார்? கேன்சர் இருக்குயா. ஆண்டவா. அப்பா? அப்பா இறந்துட்டாரு. குலதெய்வம் எது சார் உங்களுக்கு? தர்மமுனீஸ்வரர். எங்க இருக்கு? எங்க ஊர்லயே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம், முதுகுளத்தூர். தர்மமுனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஓகே சார். 4 பாகத்திலும் சரி சார். 4 திசைகளிலும் உள்ள மூலைகளிலிருந்து மண்ணை எடுத்து ஒரு மஞ்ச துணியில கட்டி ஓகே. அதை உங்க பூஜை ரூம்ல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க. ஓகே சார். யாருக்கு பேக் பெயின் இருக்கு? பேக் பெயின் எனக்கு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? எனக்கு 35. கல்யாணம் எடுத்தா? ஆயிடுச்சு சார். மாமனார் இருக்காரா இல்லையா? இருக்கார் சார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு கடை வச்சுக்காரு, மளிகை கடை. ஒண்ணு உங்களுக்கு அப்பா இருக்கக்கூடாது, இல்ல மாமனார் இருக்கக்கூடாது. அப்பா இல்லையா உங்களுக்கு? அப்பா இல்ல. ரைட், ஓகே. இதை பண்ணுங்க சார். சரி சார். அடுத்தது நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? ஆமா சார். 100 ml 50 ml 200 ml உங்க வசதி பொறுத்து வாங்கி வச்சு சரி சார். அதை உங்க பூஜை ரூம்ல ஒரு 24 hours வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயை கொண்டு போய் அருகில் உள்ள சிவாலயத்தில், ஓகே. சிவன் இருக்கும் ஆலயத்தில், சிவன் கோயில்ல
ம். சிவன் கோயில்ல ஊத்திட்டு வாங்க. ஓகே சார். பேலன்ஸ் இருந்தா அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. சரி சார். இப்போ 50 ml வாங்குறீங்க. அங்க ஒரு 4 ஆ. இடத்துல தீபம் எரியுது. எல்லா இடத்துலயும் ஊத்திட்டீங்க. கொஞ்சோண்டு இருக்கு. அப்படியே வச்சுட்டு வந்துருங்க. அது வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. சரி. ஓகே சார். ரைட்டா? ஓகே சார். அது மாத்திரம் பண்ணுங்க. நல்லது சார். ஓகே. தேங்க் யூ. ஷூர் சக்சஸ். ரமேஷ் எவ்வளோ நாள் சார்? சார் எப்போ சரியாகும் சார்? குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும் சார். 3 நீங்க வருஷமா? இப்ப வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமா. சரியான வேலை இல்ல, வருமானம் இல்ல. ஆமா. குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும் சார். ஓகே சார். உங்க அம்மாவோட உடன் பிறந்தவர்கள் மாமா எப்படி இருக்காங்க? மாமா மூத்தவர் இறந்துட்டார் சார். 2வது இருக்கார். யாருக்கா 2 கல்யாணம் ஆயிருக்கா? 2 கல்யாணம் ஆகல. அப்பா வழியில. அப்பா வழியில இல்ல. மூத்தவர் அகால மரணமா? இல்ல இல்ல யாரும் கிடையாது. இல்ல. உங்க அம்மாவோட மூத்தவர் இல்ல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவர் நார்மலா தான் இருந்தார். இல்ல முடியாம ஒரு இருந்து 50 வயசுக்குள்ள போயிட்டாரான்னு கேக்குறேன். அவருக்கு 60 வயசு. ரைட். ஒரு 3 வருஷம் ஆகும் சார் உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு. சரி சார். ஓகே. சார் வணக்கம் சார். ரமேஷ் பேரல் எக்ஸிக்யூட்டிவ் நெக்ஸ்ட். அடுத்தது சார் ரமேஷ் ஒவ்வொருத்தரா பேரல் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஐயா ஒரு வணக்கம். நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். வெங்கடேஷ் யார் கூப்பிடுறாரோ அவங்க பேசுங்க. என்கிட்ட திடீர்னு உள்ள வராதீங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா நான் ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார். நான் வீடு கட்டுனதுல எனக்கு ஒரு 80 லட்சம் கடன் இருக்கு. சரி. பிசினஸ் சரியா போகிறது இல்ல. சரி. என்னுடைய கடன் எப்ப தீரும்? இன்னொரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டிராவல்ஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கடன் தீர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிசினஸ் ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எம்ப்ராய்டரி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். பிளஸ் பார்ட்னர்ஷிப்ல டிராவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. இந்த கேள்வி ஒரு கேள்வியா இருக்கட்டும். அதோட நீங்க நிறைய சப்டிவிஷன் போட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே ஓகே. கடன் எப்ப தீருங்கய்யா? ஒரு 80 லட்சம் இருக்கு. இந்தியாவோட கடனா? நாங்க வீடு கடனா? உங்க கட்டிட்டு கடன்? இல்ல என்னுடைய கடன். என்னுடைய அப்படிங்கறத அங்க வலியுறுத்தி சொல்லணும். இப்போ ஒரு 10 செகண்ட் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு என்கிட்ட கேளுங்க. கேள்வியை தெளிவா கேளுங்க ப்ளீஸ். நான் அதுக்கு தான் படிச்சு சொல்றேன். என்னுடைய கடன் தாங்கய்யா. இப்ப கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. வீடு கட்டினதுல எனக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க ஐயா. திருப்பி அந்த நீங்க கடன் போட்டு குழப்புறீங்க சார். என்ன சார்? நான் தான் சொல்றேன். என்னுடைய கடன் எப்போது தீரும்? நான் எப்போது வீடு கடன் கட்டுவேன்? எப்போது? எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? நான் எப்போது நயன்தாராவை கல்யாணம் செய்து கொள்வேன்? இப்படிதான் கேள்வி கேட்கணும். நான் என்னுடைய படிச்சு கடன் சொல்றேன், நீங்க ஏன் குழப்புறீங்க? Again I will give you 10 seconds. You pray your குலதெய்வம். You ask me please. அண்ணா வணக்கம். ஆனந்த் பேசுறேன் ஊட்டிலேருந்து. சொல்லுங்க சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரே நிமிஷம் நான் ஒரு சொல்லிடுறேன். கேள்விகள் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அண்ணாக்கு இந்த பாக்ஷா படத்துல வரக்கூடிய ரஜினிகாந்த் போல ரத்தம், சதை, நரம்பு எல்லாத்துலயும் அவருக்கு ஜோதிடம், கிரகம் தான் அவருக்கு இருக்கும். நீங்க ஒரு டீ கிளாஸ் கொண்டாந்து வச்சீங்கன்னா டீ தூள் என்ன கிரகம், பால் என்ன கிரகம், அந்த டம்ளர் என்ன கிரகம், அதுல போட்டு சர்க்கரை என்ன கிரகம், அது போலதான் அவர் சிந்தனை பண்ணுவார். அதனால அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் பொழுது மிக தெளிவாக கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு என்னுடைய குழந்தை எவ்வளவு மார்க் எடுக்கும், இப்ப என் பையன் எவ்வளவு மார்க் எடுப்பான் அப்படின்னு கேட்கணும். அல்லது என்னுடைய கடன் எப்பொழுது தீரும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அல்லது நான் எப்பொழுது வெளிநாடு செல்வேன், அல்லது என்னுடைய பையன் எப்பொழுது வெளிநாடு செல்வான், என் பையனுக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும். இது போல கேள்விகளை மிக தெளிவாக கேட்க வேண்டும். அண்ணா இங்கே ஒரு தப்பு இருக்கு. என்னுடைய 2வது மகன் எப்போது வெளிநாடு செல்வான்? ஆமாண்ணா. முதல் மகனுக்கு எப்போது முதல் 2, 3, 4 இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லணும். ஆமாங்கண்ணா. கரெக்டுண்ணா. அது போல தெளிவா கேள்வி கேட்டாதான் அவருக்கு சொல்ல முடியும். ஓகே, நன்றிங்க ஐயா. என்னுடைய கடன் எப்போது தீருங்க ஐயா? ரமேஷ். Fantastic, ரமேஷ். ஆல் தி பெஸ்ட். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். தேங்க்யூ. சாரி. உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் எல்லாருக்கும் பின்னாடி வரவங்க தெளிவா கேள்வி கேட்பாங்க இல்லையா? நிச்சயமா. அதுக்காக தான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஓகே. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 77
77. குறைந்தபட்சம் 3 வருஷம் ஆகும் சார். நன்றிங்க ஐயா. ஏதாவது பரிகாரம் கோயிலுக்கு ஏதாவது போகணும்? கஞ்சனூர். கஞ்சனூர். கும்போணம் பக்கத்துல கஞ்சனூர். ஓகேங்க ஐயா. அடுத்து ஜேஷ்டா தேவி எங்க இருக்குன்னு பாருங்க. ஜேஷ்டா கும்போணம் தேவி. பக்கத்துல ஜேஷ்டா தேவி சார் திருநாரையூர் பெருநகர். பெருநகர்ல கூட இருக்கு சார். பெருநகர்ல செஞ்சி இருக்கு. பக்கம். அப்புறம் வந்து இதுல இருக்கு. அது பேர் என்ன? கும்போணம் பக்கத்துல திருநாரையூருங்கிற இடத்துல ஜேஷ்டா தேவி இருக்கு. இந்த திருநாரையூர். கோயில் திருநாரையூர். ஆமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? ஐயா நான் திருப்பூருங்க ஐயா. திருப்பூர். அங்க காமாட்சி அம்மன் இருக்கா? காமாட்சி அம்மன் கோயில் இருக்கா? ஐயா எனக்கு தெரியல, நான் விசாரிச்சுக்கிறேங்க ஐயா. ஓகே. திருமுருகன் பூண்டி போயிட்டு வாங்க. ஐயா எனக்கு தெரியலங்க ஐயா, நான் விசாரிச்சுக்கிறேன். எனிவே திருமுருகன் ஓகேங்க பூண்டி ஐயா. போயிட்டு வாங்க. அவினாசி லிங்கேஸ்வரர் போங்க. அங்க அம்பாளுக்கு ஒரு வாட்டி அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. அதாவது அவினாசி அம்பாளுக்கு. அவினாசி லிங்கம் இருக்கு இல்லையா? அது சிவலிங்கம் ஆமாங்க. தானே? ஆமாங்க ஐயா, சிவலிங்கம். அங்க ஒரு அம்பாள் இருப்பாங்கல்ல? ஆமாங்க ஐயா. அந்த லிங்கத்தோட பொண்டாட்டி ஒருத்தி ஆமாங்க ஐயா. இருப்பாள்ல? ஆமா ஆமா ஆமாங்க ஐயா, பேர் இருக்கிறாங்க என்னன்னு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்துட்டு அந்த கோவில்ல போய் ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. கருணாம்பிகை ஓகேங்க. கருணாம்பிகை. கருணாம்பிகை. பெருங்கருணை கருணாம்பிகை நாயகி சார். இங்க பாருங்க, கருணாம்பிகைனாலே சுக்கிரன் தான். ஓகேங்க ஐயா. நீங்க எத்தனை வாட்டி அங்க போயிட்டு வரீங்களோ அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளில வரீங்க. 2வது பிசினஸ் நல்லா இருக்கும் சார். 2வது பிசினஸ் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. கூட்டு பிசினஸ் அப்படிங்கிறப்ப சர்வ ஜாக்கிரதையா பண்ணணும். ஓகேவா? நீங்க ஒரு ஆள் பண்ணா ஓகே. 2 பேர் 3 பேர்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சார். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரைட்டா? நன்றிங்க. வெங்கடேஷ் எத்தனை பேர் மொத்தம் இப்ப? சார் மொத்தம் வந்து 89 சார். ரைட். அலோவ் பண்ணுங்க. 2 பேர் நிக்கிறாங்க. அடுத்து யாரு? நெக்ஸ்ட் வந்து சந்தனம். சந்தனம் சொல்லுங்க சார். சந்தனம். சந்தனம். ரைட். அடுத்து வினோத். வினோத். வினோத் வாங்க. சார் குட் ஈவினிங் சார். நமஸ்காரம் சொல்லுங்க சார். சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். நான் சென்னை மாவட்ட விளையாட்டுத்துறையில் பயிற்சியாளராக இருக்கேன் சார். என்னுடைய Very good. பயிற்சியின் கீழ் பயிற்சி பெறுவர்கள் எப்பொழுது ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுவார்கள்? இதான் என்னோட கேள்வி சார். Fantastic. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா? ஆமாம் சார், நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸு, அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ஆனேன். திரும்ப எக்ஸாம் எழுதி நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோடைய அத்லெட்டிக் பயிற்சியாளராக இருக்கேன், அத்லெட்டிக் கோச்சாக இருக்கேன். சபாஷ். சரி, 3 எப்படி எக்ஸாம் இந்த குரூப்புக்கு எக்ஸாம் இந்த குரூப்ல எப்படி வந்தீங்க? சார் எனக்கு ஆன்மீகத்தில் எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் சார். எனக்கு ஆன்மீகத்தினால தான் நான் போலீஸ்லேருந்து வெளில வரும்னு சொல்லி தான் என்னுடைய பிரார்த்தனையே கடவுள்கிட்ட. அது நடந்தது. திரும்ப வந்து டீச்சர் ஆனேன், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிஆர்பி எக்ஸாம் எழுதி. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்லேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்கூல் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. வேற 2 எக்ஸாம் விஷயம் சார். போகணும்னு ஒண்ணு நினச்சிட்டு நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. அதுலேருந்து 2வது வெளில வந்துட்டேன். போலீஸ் ஆமாம் டிபார்ட்மெண்ட்ல விளையாட்டு துறையில இருக்கீங்க. அப்படிதானே? சார், அதுலேருந்து வெளில வந்துட்டேன் சார். அதுலேருந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டீச்சர் ஆகிட்டேன், கவர்மெண்ட் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஓ ஓகே ஓகே. ஓகே. இப்போ நான் இருக்கிறது டீச்சர்லேருந்து வெளில வந்துட்டு இப்போ தமிழ் எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் உடைய அத்லெட்டிக் பயிற்சியாளர் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஓகே. இப்போ என்னுடைய பயிற்சிங்க இப்போ நேஷனல் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, சவுத் ஏஷியன் வின் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல எப்போ வெற்றி பெறுவாங்க? என்கிட்ட ஒரு 40 ஸ்டோன்ஸ் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். வெற்றி எனக்கு வந்து எப்போ ஒரு பெரிய பெறுவாங்க? டாஸ்க். உங்க பேர் சார்? என் பேர் வினோத் சார். இப்ப பாருங்க, அவர்ட்ட ஒரு நம்பர் ஒண்ணு கேட்க போறேன். அந்த நம்பரு அவர் என்ன தொழில் பண்றாருங்கிறத காமிக்கும். அதை நான் விளக்கமா சொல்றேன். இங்க உள்ள நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை நல்லா கவனிங்க. சார் 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். சார் 90 சார். பாருங்க, 90ங்கிற நம்பர் எங்க விழும் அப்படின்னா மகரத்துல விழும். மகரத்துல யார் உச்சம் ஆனந்த்? ஆனா செவ்வாய் பகவான் உச்சம்னா. அப்ப என்ன பண்றாரு அவரு? விளையாட்டுத்துறையில வந்து பயிற்சியாளர், போலீஸா இருந்து விளையாட்டுத்துறை பயிற்சியாளரா மாறி இருக்காருங்க. நான் அதான் போய் சொன்னேனா? இல்லைண்ணா. இப்ப நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 90க்கு நீங்க சொல்லுங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ராசி கட்டத்தை வந்து 30 டிகிரியா பிரிக்கிறோம். 30 டிகிரியா பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 10 நம்ம மகரம்ங்கிறது வந்து அண்ணா ஏன் எடுத்தாருன்னா, மகரம் வந்து இப்ப 10வது. அவர்கிட்ட நான் 108க்குள்ள தான் கேட்டேன். 30க்கு போல.
108 சாரி பாதம். ஓகே 108 பாதம் அவர் ஓகேண்ணா. அவர் என்ன நம்பர் நான் சொன்னாரு 90 90 90 108 அதான் 12 90ங்கிறது செவ்வாய் உச்சமாகும் நம்பர். ஆமாண்ணா. அதான் இது மொத்தம் ரொம்ப ஒரு ராசியில முக்கியம். வந்து 9 ஓகேண்ணா. இப்ப அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு நம்பர் கேட்கிறோம். அவர் தெய்வாதீனமா 90ன்னு சொல்றாரு. ப்ரூஃப் பண்றாரு. நான் ஒரு அத்லெட்டிக் இதா இருக்கேன். என்னோட ஆட்கள் எப்போ ஒலிம்பிக் போறான்னு கேட்பேன். இப்ப பாருங்க 90க்கு மகர லக்னம் வருது. அதுக்கு 11ல செவ்வாய் இருக்கானா? இருக்காருண்ணா. செவ்வாய் விருச்சிகத்துல சொந்த வீட்டுல இருக்கானா? ஆட்சி பெற்று இருக்காரு. செவ்வாய் குரு வீட்டுல இருக்கானா? ஆட்சி பெற்று இருக்காருண்ணா. குரு 5ஆம் பார்வையா பாக்குறானா? பாக்குறாருண்ணா பாக்குறாரு. கண்டிப்பாக இவருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாண்ணா. நன்றி அவர் வினோத் குரு சார், நன்றி சார். வினோத் சார் சார் சொல்லுங்க சார். சந்தோஷமா? சந்தோஷம் சார். குறைந்தபட்சம் 2 நபர்கள் உங்களுடைய பிராக்டிஸ்ல ஒலிம்பிக்கில் பயிற்சி பெறுவார்கள். அவர்கள் நிச்சயமாக உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். RM பெரிய கருப்பன். பெரிய ஆரம் கருப்பன் பெரிய ஏல்பியா? எனக்கு ஆல்ரெடி ஏல்பி எனக்கு பெரிய சபா உச்சம் தான் எனக்கு தெரியும். சரி, யாருன்னு தெரியாது சொல்ற அப்படி இல்ல. சார் வணக்கம் சார். பெரிய கருப்பன் ஏல்பியா? ஆமா சார், ஆமா. வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? சௌக்கியமா இருக்கேன், சொல்லுங்க. சார் எனக்கு எப்ப வேலை கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வயசாரு சார்? எனக்கு 41 சார். 41. ஓகே. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 69 சார். குறைஞ்சபட்சம் ஒரு 3 வேலை மாறி இருப்பீங்க போல இருக்க. ஆமா சார், நிறைய வேலை மாறி இருக்கேன் சார். எங்கேயுமே நிரந்தரமா இருக்க முடியல. ஆமா. அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? அம்மாவோட ஹெல்த் பரவாயில்ல சார். தொழில் தான் பாக்குறேன் சார். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. சரி சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். மாமியார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். யாருக்காவது வீட்டுல ஹார்ட் பிரச்சனை இல்ல மேஜர் ஆபரேஷன் ஏதாவது ஆயிருக்கா? கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கா இருக்கா? ஹார்ட் ப்ராப்ளம் அப்பாவுக்கு இருந்துச்சு சார். இப்ப அப்பா இல்ல. ஆண்டவா. எனக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் ரிமூவ் பண்ணியிருக்கு சார். ரைட். இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க? MBA ஃபினான்ஸ் HR படிச்சிருக்கேன் சார். சரி. ஜாபா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஹோம் சிக் இருக்கு சார். ஹோம் சிக்னு எதுவும் இல்லை சார். கடைசியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. உங்களுக்கு பிடிக்கலன்னு டப்புன்னு தூக்கி போட்டு வந்துடுறீங்க, கரெக்டா? ஆமா சார், ஹெல்த் இஷ்யூனால வந்துட்டேன் சார். நீங்க ரொம்ப குண்டா இருப்பீங்களா? கொஞ்சம் குண்டா இருப்பேன், ரொம்ப இல்லை சார், ஒரு மீடியமா இருப்பேன். இல்ல சார், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். நீங்க வந்து உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய கேரக்டரையும் மாத்திட்டா நல்லது சார். சரி சார். நம்ம நினைச்ச வாய்ப்பை இளையராஜா வந்து கடவுள் அழைச்சின்னு வந்து நியூஸ் டைரக்டர் ஆகிட்டான், MS விஸ்வநாதன் ஆகிட்டான் இல்லையா? ஓகே. அது மாதிரி கடவுள் எல்லாரையும் கூப்பிடுறதே இல்லை. நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் யாருக்குமே நடக்கல. நான் நினைச்ச மாதிரி லைஃப்ல ஒண்ணு கூட நடக்கல. அந்த லைஃப் எப்படி போதோ அதை அப்படியே எடுத்துன்னு போறேன். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு என்ன ஆயிடுதுன்னா 40-50 வயசுக்கு மேல ஆண்டவா பிச்சை போடுறா சாமி பகுதி புஷாந்தேகி அப்படின்ற மாதிரி போயிடுறது. அப்ப நம்மளோட பிடிவாத குணம், ஏன்னா நீங்க சொன்ன நம்பர் வந்து விருச்சிகம் வந்துடுது. அப்ப உங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம் ஒண்ணு இருக்கு, டூயல் மைண்ட் இருக்கு. அது இருக்கு சார், டூயல் மைண்ட் இருக்கு சார். டூயல் மைண்டை தயவுசெய்து எடுத்துருங்க சார். அது என்ன பண்ணாலும் மாறவே மாட்டேங்க சார். நானும் ரொம்ப போராடுறேன் சார். இல்ல சார், நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து சொல்றேன், இதெல்லாம் மாத்திக்கங்க சார், நல்லது அப்படின்னு. சரி சார், சரி சார். நீங்க மாத்திண்டா உங்களுக்கு நல்லது சார். உங்களுடைய பிடிவாத குணங்களை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை விட்டுருங்கன்னா சர்வைவல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள போய் பொண்டாட்டி இருக்கா, குழந்தை இருக்கு இல்லையா? ஆமா சார். நம்ம சவடாலாம் பேச முடியாது.
சார் அட்லீஸ்ட் தொழில் எதுவும் கிடைக்குமா சார்? வேலை இல்லாட்டியும் தொழில் எதுவும் பண்ணலாம்? நீங்க வேலைக்கு தான் போகணும், தொழில் பண்ணக்கூடாது. ஓகே சார். தொழில் பண்ணா லாஸ் ஆயிடும். தயவுசெய்து பண்ணாதீங்க. எந்த ஒரு தொழிலும் ஏதாவது அவன் பண்றான், இவன் பண்றான், நானும் அவனும் சேர்ந்து பண்றோம், அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்க அம்மாவோட தம்பி, அண்ணா இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்களுடைய மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? 2 பேருக்கு, மொத்தம் 4 பேரு சார். 2 பேருக்கு புள்ள இல்ல. இப்ப அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எனிவே அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு இது காமிக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். சரி சார். அம்மாவோட உடன்பிறந்த சகோதரர் வாழ்க்கையில ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னவா இருக்கு? குழந்தை இல்ல. அதனால அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா, ஆமா சார். அது காமிக்குது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பிடிவாத குணங்களை விடுத்து, நீங்க சமாதானமா, ஓகே நம்ம தலையெழுத்து இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது நல்லது. ஆனா அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துக்குள்ள நீங்க நல்ல லெவல்ல செட்டில் ஆவீங்க. கவலைப்பட சரி ஏதாவது சார். பிசினஸ் பண்றதா இருந்தா 3 வருஷம் கழிச்சு பண்ணுங்க. இப்ப பண்ணாதீங்க. சார் இந்த ஷேர் மார்க்கெட் அதை இது பண்ணலாமா சார்? அது தனியா பேசலாம். ஓகே. இப்ப அதான் அட் பிரசன்ட் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால கேட்கிறேன். அது தனியா பேசலாம். என்கிட்ட பர்சனலா கூப்பிட்டு பேசு. ஓகே, ஓகே சார். கூப்பிடுறேன். ஷாலினி ஹரிபிரகாஷ் நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். என்னுடைய அம்மாவிற்கு சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா? யார் பேசுறது? ஷாலினி யார் ஹரிபிரகாஷ். மேடம் ஒரு நல்ல சிக்னல் வாங்க. ஏன்னா நீங்க பேசுறது எப்படி கேட்டுனா அம்மா சொந்த வீடு அப்படின்னு வருது. அதனால நீங்க ஒரு நல்ல சிக்னல்ல வாங்க. நீங்க பேசுறது சரியா கேட்க. ஒரு நல்ல சிக்னல்ல இருந்து பேசுங்க. நான் பதில் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு சொந்த சார் என்னோட வீடு யோகம் அம்மாவுக்கு இருக்கான்னு சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கான்னு கேக்குறேன் சார். வெரி குட். ஓகே. பேர் என்ன மேடம்? ஷாலினி ஹரிபிரகாஷ். 120க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 98 சார். அல்ல 98 100 ஏதாவது நிலம் இருந்து கட்ட முடியாம அவஸ்தையா இருக்கா? ஆமாங்க சார். அம்மா பேர்ல நிலம் இருக்கு. அதுல ஒரு புத்தும் இருக்கு சார். இல்ல அது பக்கத்திலே போக முடியல. ஏகப்பட்ட சிக்கல் வருது. கிட்டக்க போனாலே பண்ண முடியல. அப்படி இருக்கா? ஆமாங்க சார். எல்லாமே தடையாவே இருக்குங்க சார். பட்டாவுமே வாங்க முடியாம இருக்கு சார். டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஆனா பத்திரம் வச்சிருக்காங்க. பட்டாக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுத்தாலுமே அது தடைபட்டுக்கிட்டே இருக்கு சார். ஒரு வாட்டி திருவெண்காடு போயிட்டு வாங்க. ஓகே சார். திங்களூர் போயிட்டு வாங்க. ஓகே சார். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் எந்த ஊர் நீங்க? தேனி மாவட்டம் சார். திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தர்ம சம்பர்த்தினி அறமுளர்த்த நாயகி அந்த ஓகே சிவனுக்கும் சார். அந்த அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த காரியம் நல்லபடியா நடக்கும். ஓகே சார். மேக்ஸிமம் ஒரு 1 1/2 2 வருஷத்துக்குள்ள அந்த இடத்துல இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் ஓவர் ஆகும். ஓகேவா? ஓகே சார். நல்லது. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து யார்? இளங்கோவன் சார். இளங்கோவன் எங்கேருந்து? இல்ல நெக்ஸ்ட் பேச போறது இளங்கோவன். சார் சார் ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நெக்ஸ்ட் யாருன்னு ஷேர் பண்ணிருக்கேன் சார். நான் பைக் ஓட்ட போறேன். ஸோ நீங்களே பார்த்து கூப்பிட்டுக்கோங்க சார். நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. யூ டேக் ரெஸ்ட். உங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்கேன். நான் லிஸ்ட் அப்படியே டைப் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஓகே. இளங்கோவன் வாங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க? வாணியம்பாடி இளங்கோவன் சார். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. ஐயா என்னுடைய தொழில் சிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? பல 300க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 30 சார். 30. நீங்க இப்ப இருக்கிற இடத்த மாத்தணும் சார். அந்த இடம் உங்களுக்கு சரிப்படாது. சரிங்க ஐயா. கண்டிப்பா மாத்திடுறேன் ஐயா.
ப்ளசண்டா இருக்கிற இடம் வந்து வாஸ்து ரீதியாக உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணல. சரிங்கய்யா. வேறு இடத்துக்கு மாறும் பொழுது அது நல்லபடியா நடக்கும். ஒரு 7 மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் சார். ஓகே. ஒரு 5 மாசமாவே இப்ப இடம் திரும்ப பார்த்துன்னு இருக்கேன் ஐயா. ஆனா இடமே செட் ஆக மாட்டேங்குது. சார் உங்க குலதெய்வம் எது? வெங்கடாச பெருமாள் ஐயா. எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி ஐயா. அடிக்கடி போறீங்களா? இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் ஐயா. ரைட்டு. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது? முருகப்பெருமான் ஐயா. ஃபேண்டாஸ்டிக். உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் மூத்தவர், இளையவர் யாரா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. அண்ணன் இருக்காரு. தம்பி இருக்காரா? தம்பி இல்ல ஐயா. அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. நான் தான் லவ் ஐயா மேரேஜ் ஆயிருக்கா? உங்க வீட்ல யாருக்கா லவ் மேரேஜ் ஆயிருக்கா? எனக்கே லவ் மேரேஜ் தான் ஐயா. ஓகே. உங்க மனைவியோட குலதெய்வம் என்னன்னு கேளுங்க. முனீஸ்வரன் ஐயா. அங்க போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு அடுத்த வீடு தேடுங்க. உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஓகேவா? ரொம்ப நன்றிங்க ஐயா. பண்ணிடுறேன் ஐயா. நன்றி ஐயா. சந்தனம் சார். ஆ? சந்தனம் சார். ஏற்கனவே கூப்பிட்டுருந்தீங்க. டிரைவிங்ல இருந்தேன், எடுக்க முடியல. இல்ல நீங்க அதான் வண்டியில் ஞாபகம் வரேன். இல்லை. I will call you back. Please wait. ஓகே. ஜவஹர் யாரு? ஜவஹரா யாரு? ஜவஹர். ஓகே. சந்தனம் வாங்க. சந்தனம். சார் வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சார். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. சார் என்னுடைய மகள் வந்து ஒரு அடமெண்டா இது பேச்சு கேட்க மாட்டாங்க. பெத்தவங்க பேச்சு கேட்டு ஒழுங்கா இருப்பாங்களா? நல்லா படிப்பாங்களா? என்ன வயசா இருந்தா உங்களுக்கு? 13 வயசுங்க சார். 13 வயசுல போய் நம்ம என்ன சார் கேட்க? அது குழந்தை இல்ல, அடலசன்ட் ஏஜ்னுபாங்க. 2 கட்டாம் ஏஜ் அது. சரி. புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சார். எனிவே 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7ங்க சார். உங்க வீட்ல யாருக்கா லவ் மேரேஜ் ஆச்சா? எனக்கே லவ் மேரேஜ் தான் சார். சபாஷ். சார் பொண்ணு நல்லபடியா இருப்பா, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். இப்ப இருக்கிறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சரிங்க சார். ரைட். அப்பா யாருக்கு இல்ல? உங்களுக்கு இல்லையா? அவங்க ஒய்ஃபுக்கு இல்லையா? 2 பேத்துக்குமே இல்லைங்க சார். அவ்வளவுதான். அந்த பொண்ணு நல்லபடியா வருவா, கவலைப்படாதீங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. சரிங்க சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரிங்க சார். ஆமா. ஆனா இந்த நம்பர் வந்து உங்களை பத்தி சொல்லுது எனக்கு. சரிங்க சார். சரி. புரியுதா? கவலைப்படாதீங்க, நல்லபடியா வரும். நல்லா படிப்பா சார் அவ. அவ டாக்டருக்கு படிக்க வைங்க சார் ப்ளீஸ். சரிங்க சார். அந்த பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைங்க. அதுக்கு உண்டான சரிங்க சார். விஷயத்தை இப்பவே ஆரம்பிங்க. சரிங்க சார். எல்லாரும் மியூட் போடுங்க. யாரோ பேசுறாங்க. எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். சரிங்க சார். நன்றிங்க சார். நல்லது சார். சொல்லு. யார் பேசுறது? மியூட் போடுங்க ப்ளீஸ். அடுத்து TAT, VLR, FGR என்னமோலாம் பேர் வருது. யார் அது? சார் வணக்கம் ஐயா. என் பேர் வினோதினி. நீங்க தான் TAF-ஆ? எஸ் சார். என்னோட அகாடமி நேம். இல்ல இது என்ன பேர் இது? இது எப்படி கூப்பிடுறது? இது டாஃப் வேலூர். நான் எப்போதும் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ற நேம் அதோட அப்படியே வந்துருச்சுங்க ஐயா. அது ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி வைங்க மேடம். ஓகேங்க ஐயா. பேசவே முடியல அதை பத்தி. சொல்லுங்க மேடம். எனக்கு அரசாங்க வேலை எப்பொழுது கிடைக்கும் ஐயா? ஃபேண்டாஸ்டிக். உங்க பேர் என்ன? வினோதினி. அரசாங்க வேலை. 150க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 96. சபாஷ். 90. உங்க அப்பா எப்படி இருக்கார்? அப்பா இல்லைங்க ஐயா, இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே. நான் பேசும்பொழுது உங்களுக்கு அப்பா இருக்கக்கூடாது. ஓகேங்க ஐயா. உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நன்றிங்க ஐயா. 2 முறை மிக அருகில் வந்து மிஸ் ஆயிடுது. கரெக்டா? கண்டிப்பா ஐயா.
இதுதான் இதுல காமிக்குது. உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உண்டு மேடம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது இப்ப? எனக்கு 38ங்க ஐயா. எத்தனை வயசு வரலையும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? 60 இயர்ஸ் வரைக்குமே எழுதலாங்க ஐயா. ஃபேன்டாஸ்டிக். உங்களுக்கு கண்டிப்பாக 2 வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். உங்களுக்கு குலதெய்வம் நன்றிங்க. எது? அம்மா வீட்டு குலதெய்வம் அங்காளம்ம. என் அப்பா. கணவர் வீட்டோட குலதெய்வம் வந்து மதுரை வீரன். மதுரை வீரனை போய் அடிக்கடி பாருங்க. ஓகேங்க ஐயா. ஒரு அருவா பண்ணி வைங்க. ஓகேவா? ஓகேங்க ஐயா. மதுரை வீரனுக்கு அருவா தானே பிரதானம் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஒரு அருவா ஒண்ணு திருப்பாச்சி அருவாவோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. வாங்கி அங்க பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாமியார் உடம்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு கால் கொஞ்சம் நடக்க முடியலங்க ஐயா. யாருக்கு லவ் மேரேஜ் உங்க வீட்ல? எங்க அண்ணனுக்கு ஐயா. ரைட். உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நன்றிங்க ஐயா. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க வீட்ல லவ் மேரேஜா? அப்படி ஆச்சா? இப்படி ஆச்சான்னு கேட்கும்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது ஆச்சரியம்லாம் ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ் பண்ணா நீங்களும் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிளாஸ்க்கு தொடர்ந்து வாங்க. இந்த ஃப்ரீ கிளாஸ் போடுறது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வியாபாரம். அடுத்து நீங்க நல்ல வித்தைய கத்துக்கங்க. நான் இப்படிலாம் கத்துண்டேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நெறைய இடத்துல நான் கிளாஸ் போய் என்னடா அது ரிசல்ட்டே வரலையே அப்படிங்கிறப்ப, கடவுள் என்ன சொன்னான் அப்படின்னா, "அப்பா உன்கிட்டயே இருக்கு. நீ எதுக்கு ஊரெல்லாம் சுத்துற?" அப்படிங்கிறப்ப நான் நெறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சொல்றது உங்களுக்கு போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. போர் அடிக்குதா நான் பேசுறது? யாராவது சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். இல்லைங்க. ஒரு வழிகாட்டியா இருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க சார். இல்ல அது கேட்டுக்கணும் நம்ம. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை ஒண்ணு இருக்கு. அத நம்ம தான் மேம்படுத்திக்கணும். இப்ப பாருங்க ஒரு எத்தனை பேரு கை தூக்கியிருக்கீங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. சார் கொஞ்சம் மியூட் ஒரு பண்ணுங்க. தெளிவு எஸ்கேஎம். கிடைக்குதுங்க ஐயா உங்க கிளாஸ். ஐயா எஸ்கேஎம். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுங்க ஐயா உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுனா. நல்லது மேடம். நல்லது. தேங்க்ஸ். ஐயா ஐயா என்னுடைய உடம்பு எப்போது சரியாகும்? இல்ல கொஞ்சம் இருங்க. நெறைய பேர் இருக்காங்களே. நீங்க திடீர்னு வந்து ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சா எப்படி? இல்லைங்க ஐயா. ஓகேங்க ஐயா. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் இளையராஜா, சுஜாதாவ எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, 24 ஹவர்ஸ் அதே சிந்தனையா அவங்க இருக்காங்க. அதைப் போல அந்த சிந்தனையா இருந்தா தான் ஒவ்வொரு துறையிலும் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேனே தவிர எல்லாரும் மியூட் போட்டுக்கங்க. நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். மியூட் போடு. எஸ்கே மியூட் போடுங்க ப்ளீஸ். என்னடா டென்ஷன். சார் எல்லாரும் மியூட் போடுங்க சார் ப்ளீஸ். அடுத்தது ரத்னா. சார் குட் ஈவினிங் சார். நமஸ்காரம் சொல்லுங்க. சார் எனக்கு அரசு பள்ளியில் அரசாங்க ஆசிரியர் வேலை எப்பொழுது கிடைக்கும்? சூப்பர். அரசாங்க வேலை எப்போது கிடைக்கும் என்பது உங்களுக்கு கேள்வி. கரெக்டா? ஆமா சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99 சார். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க சார். மாமனார்? மாமனார் இல்ல சார். நான் உங்களிடம் பேசும் பொழுது அப்பா அல்லது மாமனார் இருக்கக்கூடாது. ஓகே சார். அதுதான் அதனால தான் நான் கேட்டேன். நான் அம்மாட்ட போல இல்ல. ஆமா. நான் அம்மாட்ட ஓகே சார். போணும் இல்ல. நான் அப்பாட்ட தானே போனேன். சரி. உங்களுக்கு மூத்தவர் இருக்காரா? உங்களுக்கு மூத்தவர் அண்ணன் ஏதாவது இருக்காங்க? இருக்காங்க சார். அண்ணன் இருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க சார். யாருக்கா கால்ல ப்ராப்ளம் இருக்கா வீட்ல? அம்மாக்கு தான் சார் கால் வலி. உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 32வது சார். என்ன வேலைக்கு ட்ரை பண்றீங்க? ஆசிரியர் வேலைக்கு தான் சார் ட்ரை பண்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். தேங்க் யூ சார். கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து வர மாதிரி இருக்கும். அப்படிங்களா சார்? அதெல்லாம் என்னன்னு பாத்துக்கங்க. நம்ம ஊர்ல லஞ்சம் ரொம்ப சாதாரணம் தானே இந்தியால? அது சாதாரணம் தான் சார். நான் வந்து சரி படிச்சு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல சார். கொஞ்சம் இந்த மாதிரி ராங் ரூட்ல போற மாதிரி இருக்கு. அதனால சொல்றேன்.
ஓகே உங்களுக்கு சார். ஏதாவது ஓகே முஸ்லிம் சார். நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க சார். அவர்கள் முஸ்லிம் மூலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க. பல நன்மைகள் நடக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ஆ சார் எப்ப ட்ரை பண்ணு. கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணும். ஓகே சார். எப்போ கிடைக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் சொன்னீங்க? 99 சொன்னேன் சார். இன்னும் மேக்ஸிமம் 2 வருஷத்துல கிடைச்சிடும். ஓகே ஓகே. தேங்க்யூ 2 சார். வருடத்துக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படி போணும். ஓகேவா? புரியுது சார். அவ்வளவுதான். நான் எதுவும் ரொம்ப ஆ. ஓப்பனா பேச விரும்பல. சொல்றேன் உங்களுக்கு. வழி சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லது. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிதம்பரம் சார். நல்லது. அந்த தில்லை காளி இல்ல? ஆமா சார். அவள்கிட்ட போய் முறையிட்டு அழுங்க. ஓகே அதுக்கு சார். உண்டான கண்டிப்பா. வழியெல்லாம் அவ செஞ்சு கொடுப்பா. உங்க ஊர் பக்கத்துல தலை ஞாயிறு இருக்கா? தலை ஞாயிறு. இல்ல சார். தெரியல சரியா. மேடம், உங்க ஊர் பக்கத்துல தான் தலை ஞாயிறு இருக்கு. சீர்காழி பக்கத்துல இருக்கு. என்ன சார் கோவில் பேரு? தலை ஞாயிறு அந்த ஊர் பேரு. ஓஹோ! சரிங்க அங்க சார். ஒரு சிவன் கோவில் இருக்கு. நான் சொல்றத கவனிங்க. ஆ ஞாயிறு என்றால் கதிரவன், சூரியன். ஓகே சார். சூரியனார் கோவில். அப்புறம் அந்த எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். ஞாயிறு என்றால் சூரியன். தல ஞாயிறு என்றால் சூரியனுக்கும் சூரியன் தலைவன் அர்த்தம். ஓகே ஓகே சார். அங்க தலைஞாயிறுல உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சார். ஓகேவா? எப்ப சார் போகணும்? எப்ப வேணா போலாம். ஞாயிற்றுக்கிழமை போனா விசேஷம். ஓகே சார். ஓகே சார். வேஸ்ட் தானே அது? சார் மியூட் போடுங்க சார். ஜவஹர், நான் ஒரு நிமிஷம் பார்ப்பேன், அப்புறம் தூக்கிடுவேன் குரூப்ல. நீங்க அப்புறம் கேட்கவே முடியாது. முதல்ல எல்லாரும் மியூட் போட்டீங்களான்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இப்படி இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசியிருந்தா என்னோட ஃப்ளோ கெட்டு போயிடும். ஒரு பேசிக் டிசிப்ளின் வேண்டாமோ? முன்னாடியிலே சொல்லிட்டு குரூப்லேயும் போட்டுட்டே இருக்கேன். உள்ள வந்தோன்னே மியூட் போடுங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க மியூட் போடாம இஷ்டத்துக்கு ஊர் கதையெல்லாம் பேசியிருந்தா நான் உங்களுக்கு எப்படி பலன் சொல்றது? சம்டைம் கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன் நான். ப்ளீஸ் ஸ்பீக் அப். என் குரூப்புக்கு வந்துட்டா அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் யார் டயத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். பிரியா வாங்க. பிரியா சரி தூங்கிட்டாங்க போது. எஸ்கேஎம் வாங்க. எஸ்கேஎம் எஸ்கேஎம். வந்துட்டேங்க ஐயா, வந்துட்டேங்க ஐயா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. என்ன வணக்கம் கேள்வி? ஐயா. என்னுடைய நேத்து உடம்பு நீங்க எப்போது சரியாகும் ஐயா? நேத்து என்னங்க கேள்வி ஐயா? கேட்டீங்க போல இருக்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. மத்தவங்களுக்கு இடம் விட வேண்டாமா? உடலுங்க ஐயா, கொஞ்சம் அதிகமா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டேங்க ஐயா. நல்லது. இந்த என்ன கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க. என்னுடைய உடம்பு எப்போது சரியாகும்? உடம்பு சரியாகும்னா புரியல எனக்கு. என்னுடைய உடம்பு வந்து பழைய மாதிரி எப்ப இருக்குன்னு கேக்குறேங்க ஐயா. 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 180 66ங்க ஐயா. டிவி இருந்தா ஆஃப் பண்ணுங்க. பின்னாடி அந்த சத்தம் கேக்குது. 66ங்க ஐயா. டிவி ஆஃப் பண்ணுங்க. டிவி இல்லைங்க ஐயா, இன்னொரு ஃபோன் வந்துருச்சு. பின்னாடி எந்த சவுண்ட் இருந்தாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. 66. இது என்ன என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாம அவசரப்படுறீங்க. கரெக்டா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எல்லா டெஸ்டும் பார்த்துட்டேன். அந்த டாக்டர் போனேன், அங்க போனேன், சித்தா போனேன், அது போனேன், இது போனேன், எதுவுமே தெரியல. கரெக்டா? ஆமாங்க ஐயா. நீங்க என்ன பண்ணணும்னா சுவாதி நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம் அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. 9 வாரம் அர்ச்சனை செய்த பிறகு உங்களுடைய உடல்நிலை சரியாகும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருப்பூருங்க ஐயா. இதை பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அது புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதுங்க ஐயா. சுவாதி நட்சத்திரத்துல போய் ஒரு ராகுவோட நட்சத்திரங்களில் பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்க பேர்ல.
என்ன வியாதின்னே தெரியல. ஏதோ ஒண்ணு அவன் அவன் இஷ்டத்துக்கு அளக்குறான். நீங்க ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து நெறைய செலவு தான் ஜாஸ்தி. கரெக்ட்டா? ஆமாங்கய்யா. ஹார்ட் சர்ஜரி ஓப்பன் பைபாஸ் பண்ணியுமே, ஆண்டவா! திரும்பவும் வந்து பார்த்தது ஒரு மாரி இருக்கு. டாக்டரே தெரியலங்கிறாரு. இது என்ன காரணத்தினால வருதுன்னு தெரியலங்கிறாரு. இப்ப எதுக்கு அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான்? அதுதான் நான் இப்ப சொல்றேன். ம். அதுதான் ராகு எங்களுக்கு தெரியும். இல்ல. நீங்க நான் ம். சொல்றத கேளுங்க இத. ராகு ம். நட்சத்திரங்கள் வரும்பொழுது, அது திருவாதிரை அல்லது சதயம் அல்லது சுவாதியா இருந்தால், அந்த நாட்களில் நீங்க இல்லன்னா பூரம், பூராடம், பரணி. பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரங்களையும் நீங்க செய்யலாம். ஓகேவா? ம். சரிங்கய்யா. அதனால சிவபுராணம் அப்ப கிளாஸ் எல்லாம் போகணுங்கய்யா. சைவ சித்தாந்தம் இந்த அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நம்ம திருமூலர்லாம் சரிங்க. இல்ல. இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம சும்மா கதை அளந்துட்டு இருப்போம். திருமூலர படிச்சுட்டேன், அத படிச்சுட்டேன்னு இந்த கதையெல்லாம் வேணாம் எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ம். பரணி, பூரம், பூராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த ம். நட்சத்திரங்களில் நீங்க அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுது, இந்த வியாதியின் தீவிரம் குறையும். ஓகேவா? ம். சரிங்கய்யா. இப்ப நான் என்ன ஓகேங்க. கேட்கிறேன் உங்கள்ட்ட, இப்ப சொல்லுங்கய்யா. நம்ம பக்கத்துல அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் யாராவது இருக்காங்களா? அந்த மாணிக்கவாசகர் கிளாஸ் தாங்கய்யா போறேன். அதெல்லாம் விடுங்க மேடம். எவனாவது பார்த்தீங்களா நீங்க இப்ப ரீசென்ட்டா? நீங்க பார்க்கலைங்கய்யா. வைரமுத்துவையும், அப்புறம் கண்ணதாசன் தான் பார்த்திருப்போம். இவங்கலாம் ஆமாங்க. சினிமாக்கு எழுதுறவனுங்க. கரெக்ட்டா? ஆமாங்கய்யா. காசுக்கு எழுதுறான். ம். அவங்கலாம் லைஃப் ஃபுல்லா சிவனுக்கா தொலைச்சவங்க. ம். அதனால இந்த சைவ சித்தாந்தம், பைப சித்தாந்தம் இதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கையே இல்ல. நம்ம அத படிச்சுட்டு அத எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அதாங்கய்யா. அது சிவன் கோயிலுக்கு போறதுனால நான் அத சொல்றேங்கய்யா. நீங்க இப்ப சிவன் நான் கோயில் சொல்றது சொன்னதுனால நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. சரிங்கய்யா. இன்னைக்கு சித்தர்லாம் எவனும் இல்ல. சும்மா சித்தர்ன்னு ஏதோ வேஷம் போட்டுண்டு, காவி வேஷ்டி கட்டின்னு, குடுமி கட்டிட்டு அலையறானுங்க. அதுதாங்கய்யா கண்டுபிடிக்க தெரியாம தாங்கய்யா இப்ப திணறிட்டு எதுக்கு அங்க இருக்கோம். போறீங்க? நீங்க எதுக்கு சித்தர் போறீங்க? நீங்க கோயில்ல போய் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஓன்னு அழுங்க. சிவன் பார்த்துப்பார். ம். பார்வதி பார்த்துப்பா. அத விட்டு சரிங்கய்யா. சும்மா மனுஷன நம்பிட்டு அலைஞ்சுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அது நம்ம தப்பு அது. அவன் மேல தப்பு இல்ல. அவன் வியாபாரம் பண்றான். நம்ம போய் அங்க ஏமாந்து போறோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். மகாபெரியவர், கணக்கம்பட்டி கணக்கம்பட்டி வேணா மகாபெரியவர், போலாம். ம். ம். கணக்கம்பட்டி, ஆ. ரமணர், ஆ. சேஷாத்திரி, வடலூர் ஓகேங்கய்யா. வள்ளலார். வள்ளலார் வந்து கடை விழுத்தேன் கொள்வார் இல்லைன்னு வெறுத்து போய் ஓடி போயிட்டாரு அவரு. ஆமாங்கய்யா. நீங்க தான் துரத்தி விட்டீங்க எல்லாரையும். வள்ளலார் அ அந்த மாரி போதேந்திரா ஒருத்தர் இப்ப இருங்க. போதேந்திரா ஜீவ சமாதி இருக்கு. ம். நெரூர் சதாசிவ பிரம்மம் இருக்கு. அங்கெல்லாம் உட்கார்ந்து ஆமாங்கய்யா. அப்படியே பிரார்த்தனை நெரூர். பண்ணோன்ன, அவரு நமது தலையெழுத்தை மாத்துவார். நம்ம ஓகேங்கய்யா. எந்த இடம் நெரூர் செலக்ட் போய் பண்ணி இப்ப நித்யானந்தர் முன்னாடி போய் உட்கார்ந்தா ஒரு இழவும் நடக்காது. ம். ம். அவன் ஜாலியான சேவையார். இல்லையா? ஆமாங்கய்யா. எதுக்கு தப்பிச்சு ஓடுறான் அவன்? எ எதுக்கு தப்பிச்சு ஓடுனான் அவன்? தப்பிச்சு தப்பு ஓட வேண்டியது. பண்ணியிருக்கான்ல. ம். ம். அப்ப நீங்க யார செலக்ட் பண்றீங்க? அது முக்கியம். ராஜி கம். ஓகேங்கய்யா. ஆமா. அது ரொம்ப முக்கியம். நெரூரார் போயிட்டு வந்ததுனால தான் இப்ப உங்களுடைய லிங்க் எல்லாம் கிடைச்சிருக்குங்கய்யா. அதனால தான் ஒரு இடம் கிடைக்குது பாருங்க நெரூர வழி. கெட்டியா புடிச்சுக்கங்க. நெரூர் வந்து சரிங்க. மகாபெரியவருக்கே குரு அவரு. சரிங்கய்யா. சந்தோஷம். நல்லது. ஆ ஓகேங்கய்யா. ராஜி நன்றிங்கய்யா. கம். நன்றிங்க. சார் வணக்கங்க சார். பிரியான்னு கூப்பிட்டீங்க இல்லைங்க சார்? யாரு? சார் பிரியா கூப்பிட்டீங்க சார் இதுக்கு முன்னாடி. நான் கூப்பிட்ட போய் நீங்க வரவே இல்லையே. சார் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சுங்க சார். நானும் மியூட் எடுக்க முடியல. சாரி சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. சார் எனக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க சார். எனக்கு அது எப்ப இல்ல, இல்ல. கியூர் ஆகும்? நான் இப்ப உங்க கேள்வி மட்டும் தான் எனக்கு தேவை. உங்க அதுதாங்க இஷ்யூஸ் சார். பத்தி நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகேங்க சார். சொல்லுங்க. அதான் எப்ப கியூர் ஆகும்னு கேக்குறேங்க சார். எப்ப கியூரா? யாருக்கு? மோடிக்கா? உங்களுக்கா? எனக்கு இல்ல எனக்கு தாங்க சார் சொன்னேன். சோனியாக்கா? எனக்கு கேள்விய தான். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு என்னுடைய வியாதி எப்போது கிளியர் ஆகும்? எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்? எனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும்? எனக்கு எப்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? இந்த மாரி நான் படிச்சு, படிச்சு சொல்றேன். நான் எனக்கு கேட்கும்போது அப்படிதாங்க சார் ஒரு கேட்டேன். நிமிஷம், எனக்கு 10 நிமிஷம், ஒரு 10 செகண்ட் ஓகேங்க உங்க சார். குலதெய்வத்தை வேண்டிட்டு தெளிவா ஒரு கேள்வி கேளுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சொல்லுங்க இப்ப. எனக்கு எப்ப ஹெல்த் இஷ்யூ கியூர் ஆகும் சார்? இது மாரி தெளிவா கேளுங்க. அப்பதான் கரெக்ட்டா பதில் சொல்ல முடியும். ஓகேங்க சார். 180க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ்.
25. 25 ஆ. உங்களுக்கு திருமணம் ஆயிடுதா? ஆயிருச்சுங்க சார். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இஷ்யூ இருக்கா? வயிறு சார்ந்த இஷ்யூ இருக்கா? அடிக்கடி வயிறு வலி வருங்க சார். நான் செக் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காங்க சார். மாமனார் நல்லா இருக்காரு. யாராவது அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாங்களா? இல்லைங்க சார். இல்ல அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த மனிதரா யார் இருந்தா? உங்க அப்பாவா, மாமனார்? அப்படி யாருமே இல்லைங்க சார். யாருமே இல்ல. உங்களுக்கு தங்க, அக்கா யாராவது இருக்காங்களா? இல்ல, அண்ணா தான் இருந்தாரு. அக்கா லவ் மேரேஜா இருக்கா? இல்ல, அப்படி யாரும் இல்லைங்க சார். நீங்க என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். யாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் காமிச்சுட்டே இருக்கேன். ஹெல்த் இஷ்யூஸ், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் இல்லைங்க சார். அம்மாவுக்கு தான் கால்ல பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பிளாக் மேடம்? என்ன பிளாக்? கால்லைங்க சார். வெரிகோஸா? வெரிகோஸ் இல்லைங்க சார். பிளட்ல போற நரம்புல வந்து அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க கால்ல. அம்மாவோட உடன்பிறந்தவர்கள் எத்தனை பேரு? தம்பி ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணுங்க சார். தம்பி வந்து இப்பதான் இறந்து 1 year ஆகுதுங்க சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லுவேன். ஓகே ஓகே நம்பர் சாரி. மட்டும் தான் தேவை, வேற எதுவும் சொல்லக்கூடாது. சரி ஓகே. அப்ப அம்மா வீட்டுல ஒரு அகால மரணம் இருக்கு. ஆமாங்க. ஒரு கல்யாணம் எடுத்தா தம்பிக்கு? ஹலோ. தம்பி கல்யாணம் எடுத்தா? இல்ல தம்பி இல்ல சார், அண்ணா. யாரு, அம்மாவோட தம்பிங்களா? இல்ல, யாரோ அகால மரணம் சொன்னீங்க இல்லையா? அம்மாவோட தம்பியா, அண்ணாவா? அம்மாவோட தம்பிங்க சார். சரி, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆகி அவங்களுக்கு இப்ப ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. யாரு அகால மரணம் சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து அண்ணாவும் இறந்துட்டாருங்க. 4 years ஆச்சு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இறந்துட்டாரு. அம்மாவோட உடன்பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அம்மா கூட 3 பேர், அம்மாவை சேர்த்தி. உங்க அம்மா வீட்டுல நிறைய துர்சம்பவங்கள் நிறைய இருக்கு, கரெக்டா? ஆமாங்க. ஒரு வாட்டி திங்களூர் போயிட்டு வாங்க மேடம். ஓகேங்க சார். திங்களூர் போயிட்டு வாங்க. ஓகே. திருவெண்காடு போயிட்டு வாங்க. திங்களூர், நீங்க எந்த ஊரு? நான் சிங்கப்பூர்ல இருக்கேங்க சார். அங்கேருந்து எப்படி வர்றது? இப்ப மேபி 1 monthல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த குருநாதர் ரொம்ப பிடிக்கும்? ராகவேந்திரா. சபாஷ். அப்ப என்ன பண்ணுங்க, வியாழக்கிழமை ராகவேந்தர் போட்டோ வச்சோ அல்லது சிலையை வச்சோ துளசி அல்லது வில்வத்தால பூஜை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். நான் வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு தாங்க சார் இருக்கேன், துளசி கொண்டுட்டு. கோயிலை விட்டுருங்க. உங்க வீட்டுல நீங்க ஒரு துளசியோ வில்வமோ எடுத்து, ஒரே ஒரு வில்வம் இல்ல ஒரே ஒரு துளசி எடுத்து ராகவேந்தருக்கு போட்டு ஓம் நமோ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொன்னாலே போதும். நமோ. ஓகே. இத தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. ஓகேங்க சார். உங்களுக்கு மேஜர் டிசீஸ் இல்ல. அதை கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க. ஏதோ ஒண்ணு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி நீங்க மாத்திரை சாப்பிட்டு உங்க உடம்பு ரொம்ப பெஜராயிடுது, கரெக்டா? ஆமா, உண்மைதாங்க சார். எவனுமே ஒழுங்கா கண்டுபிடிக்கல. ஆமாங்க. இதான் உண்மை. ஆனா உங்களுக்கு வியாதியே இல்ல. ஓகேங்க சார். உங்களுக்கு மேஜர் டிசீஸ் இல்லை. ஓகேங்க சார். தைரியமா இருங்க. இத பண்ணிட்டே வாங்க. ராகவேந்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஓகேங்க சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? 37. கவலைப்படாதீங்க. ஓகேங்க மேஜர் டிசீஸ்லாம் இல்லைங்க. ஓகேங்க சார். உங்களுக்கு மென்டல் அக்னி நிறைய இருக்கு. மன உளைச்சல் நிறைய இருக்கு. ஓகே. மன உளைச்சல் நிறைய இருக்கு. ஓகேங்க சார். சில கடன் பிரச்சனை, பர்சனலா சில ப்ராப்ளத்தினால நீங்க மன உளைச்சல் இருக்கீங்க. அது இந்த 2 வருஷத்துக்குள்ள சரியா போடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்க சார். நல்லது. ஓகேங்க சார். தேங்க்யூ.
ஐயா, என் மகளுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? யார் பேசுறது? ஜெயசக்திங்க. ஆ? தங்கராஜ் பேசுறீங்க, பொண்ணோட அப்பா. புரியல. சார், என் மகளுக்கு தங்கராஜ் ஜெயசக்திங்கிற இதுல நேம்ல இருங்க, வரும் சார். நான் ஒருத்தரா நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி எதுக்கு வரீங்க? ஓ சரி. நான் கூப்பிட்டா தானே வரணும். நான் கூப்பிட்டா தான் கேள்வி கேட்கணும். ஓகேவா? ஒருத்தரா நிறைய பேர் லைன்ல நிக்கிறேன். சரிங்க. கடைசியா பேசுனது யாரு? பிரியாவா? இது மாதிரி யாராவது பேசுனீங்கன்னா எனக்கு யார் கடைசியா பேசினாங்கன்னு தெரியல. பிரியா? பிரியா? அவங்கதான் ஐயா கடைசியா பேசுனது பிரியா தான். நல்லது. எஸ்கேஎம்? ஐயா எஸ்கேஎம் சொல்லுங்க ஐயா, அப்பதாங்க ஐயா பேசணும். பேசிட்டீங்களா? விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. இந்த கையை தூக்கிறேன், அதை எடுத்துருங்க. அடுத்து வெங்கட் வாங்க. வெங்கட். வெங்கட் தூங்கிட்டா இருப்பல. ஐயா வணக்கம். வெங்கட் வாணியம்படி. சொல்லுங்க சார். என்னோட டிவோர்ஸ் கேஸ் எப்போ முடிப்போன்னு கேள்வி ஐயா. என்னுடைய டிவோர்ஸ் கேஸ் 180 ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 180 ஒரு நம்பர் சொல்லுங்க. ஓகே. நான் பேசுறது 96 கேக்குதா சார்? கேக்குதுங்க ஐயா. ரைட், சொல்லுங்க. 96. 96. ஆமா. அப்பா எப்படி இருக்கார்? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கு. அப்பா அப்பாவும் அம்மா இப்பதான் இருக்காங்களா? ரீசன்ட் இருக்காங்க ஐயா, 2 பேருமே ரைட். இருக்காங்க. மாமனார் மாமியார்? அவங்க இது மாமனார் இல்ல, அவர் இறந்துட்டாரு. நீங்க மாமியார் என்கிட்ட மட்டும் இருக்கு. பேசும்போது அப்பாவோ மாமனாரோ இருக்க கூடாது. மாமனார் இல்லைங்க ஐயா. உங்க கல்யாண லைஃப் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு சார். ஆமா, அதனால தான் டிவோர்ஸ் கேஸ் போயிடுது. செட்டில்மெண்ட் குழந்தை பண்ணி இருக்கா? முடிக்க குழந்தை இருக்கா? இல்லைங்க ஐயா. நல்ல வேலை. உங்க சைடு அவங்க சைடு யாருக்கா கேன்சர் இருக்கா? என் சைடு எதுவும் இல்லைங்க ஐயா, அந்த பக்கம் எனக்கு தெரியல. உங்க அம்மாவோட அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? ஆம்பளைங்க? 2 பேர் ஐயா, அம்மா கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? அம்மாவோட தம்பிக்கு இருக்கு. அக்கா 2 கல்யாணம் ஆச்சா? இல்ல ஆயிருக்கு. ஆயிருக்கா? அவருக்கு அம்மாவோட தம்பிக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு. ரைட் சார். இன்னும் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்ல இது முடிஞ்சிடும் சார். 2வது கல்யாணம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சார். சரிங்க ஐயா. அவ்வளோ நாள் ஆகுங்களா டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்கு? நம்ம ஊர்ல கேஸ் எல்லாம் 20 வருஷம் நடக்குமா? அதுக்குள்ள ராஜீவ் கேஸே 30 வருஷம் நடந்து எல்லா ஜட்ஜும் செத்து போட்டாங்க, தெரியுமா? அது ஓகேங்க இந்தியால ஐயா. இருக்கோம், அமெரிக்கால இல்ல. நம்ம 2 பேரும் இந்தியால தானே இருக்கோம். ஆமா ஆமா. அப்புறம் ஒண்ணும் இல்ல, நம்ம இன்னும் அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணதுக்கு காரணமே என்னன்னா, கேஸ் 20 வருஷம் நடக்கும், அதுக்குள்ள நம்ம ஜாலியா இருந்துட்டு செத்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதாங்க ஐயா. அப்படித்தான் நம்ம ஊரோட ஜட்ஜ்மெண்ட் அப்படி. ம். நீதித்துறை அவ்வளவு கேவலமா இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு எவனா என்ன கேஸ் போட்டான்னு நானும் பாத்துருவேன். கேவலமா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், 21 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுது, ஓகேவா? 22 வயசுல டைவர்ஸுக்கு வருது, ஓகே? முடிக்கல, டைவர்ஸுக்கு வருது. அவங்க 2 பேருக்குள்ள 1008 ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு 2 வருஷத்துல முடிக்கணுமா இல்லையா? முடிச்சாதான் அவங்க அடுத்த இதுக்கு போவாங்க. இந்த திருட்டு பசங்க 40 வயசு வரலையும் 15 வருஷம் அதை இழுத்துன்னு போனா அந்த பொண்ணு என்னைக்கு குழந்தை பெத்துக்கிறது? இவன் என்னைக்கு வாழறது? அவ என்னைக்கு வாழறது? பட் ஜட்ஜ் எல்லாம் ஷூட் பண்ணணும். AK-47 எடுத்து ஷூட் பண்ணணும். பிராக்டிகல் லைஃப் ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? உண்மைதாங்க ஐயா. இதை வச்சு நான் எவனா கேஸ் போட்டா கூட நான் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் நிறைய டைவர்ஸ் கேஸ் பாக்குறேன். பாவமா இருக்கு. 15 வருஷம் 10 வருஷம் இழுன்னு இழுத்து அவஸ்தைப்படுறாங்க பாவம். அந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை. அடுத்த மாசம் வாய்தா வாங்கி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுது. இதுல இந்த 2 வக்கீல் இருக்கான் பாருங்க. ஆமா ஆமா. நம்ம சைடு வக்கீல், பொண்ணு வீட்டு சைடு வக்கீல் 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாங்க ஐயா. இந்த 1.5 இயர்ஸ்க்குள்ள நடக்கும் சார், கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க, செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி. பண்ணிடுங்க. என்னால முடியல, நானே கொஞ்சம் கடத்துல இருக்கேன். அது என்னால பணம் வெளியில வாங்க சார். நான் என்ன சொல்றேன்,
ஓகே முடியலங்கிறத விட அங்க போய் பேசுங்க. என்னால 10 லட்சம் கொடுக்க முடியாது, 5 லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசி ஏதாவது முடிவு பண்ணுங்க. ம் அது உங்களுடைய சக்தியை பொறுத்து இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள நான் வர முடியாது. நான் உங்களுக்கு ரூட்டை சரி சொல்லிட்டேன். ஓகே என்னத்தையாவது பண்ணி அதை முடிச்சு அதுலேயே வெளியில வாங்க. ம் ரைட்டா? சரிங்க ஐயா நல்லது. தேங்க்யூ. மீட் பண்ணிக்கலாம். ஓகே கவிதா. ஓகே கவிதா ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லு. ஐயா நான் எப்பொழுது வீடு கட்டுவேன்? சபாஷ். 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2ங்க ஐயா. பல 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்க ஐயா. ஆல்ரெடி இடம் இருக்கு போல இருக்க. ஆமாங்க ஐயா, இருக்குங்க ஐயா. சபாஷ். கட்டிடுவீங்க, கவலைப்படாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 20 மாசத்துக்குள்ள ஓகேங்க ஐயா, நன்றிங்க அது ஐயா. கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது அம்மா சைடா அப்பா சைடா இடம்? ஐயா அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணி கொடுத்ததுங்க ஐயா இடம். அதான் அப்பா சைடு அம்மா சைடு ஏதோ ஒண்ணு இருக்கணும் உங்களுக்கு. இருக்குங்க ஐயா. யாரு கண் ஆபரேஷன் ஆயிருக்கு? அப்பாக்குங்க ஐயா. ரைட். உங்களுக்கு முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. நன்றிங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ங்க ஐயா. நல்லது. கவலைப்படாதீங்க, நடக்கும். ஓகே, நன்றிங்க ஐயா. அடுத்தது அனிதா. அனிதா அனிதா ரைட். ஓகே. அருள் பிரகாஷ். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. எனக்கு 2வது திருமணம் எப்போது நடக்கும்? 2வது திருமணம். இப்ப பாருங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் இங்க நிறைய இருக்கீங்களா? யாராவது ஆமான்னு சொல்லுங்க. ஆமாங்க. இருக்கீங்களா? சார் ரைட். இந்த பிரசனத்தை வச்சு நீங்க நிறைய கத்துக்கணும். இது மூலமா நான் உங்களுக்கு ஒரு பிரசனத்தை கத்து கொடுத்தேன். அதை அதுக்கப்புறம் நான் விளக்கமா சொல்றேன். பட் ஆனா இதுலயும் கத்துக்கங்க. இப்ப அருள் பிரகாஷ் என்ன சொல்றாரு, எனக்கு 2வது திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்கிறார். இப்போ முதல் திருமணம் அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுது. கரெக்டா அருள்? ஆமா சார். ஆமா சார். ரைட். இப்போ நான் அந்த சார்ட்டை போட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் நீங்களும் நாளைக்கு, இப்ப நான் மாத்திரம் சொல்ல, நீங்களும் சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அற்புதமான ஒரு பாடம். நல்ல பாடமா இருக்கும்னு நான் நம்புறேன். மகாபரிவாச்சரணம். அருள் பிரகாஷ். சொல்லுங்க சார். 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 95 சார். 95 எங்க வரும் அப்படின்னா கும்பத்துல வரும். கும்பத்துல சதய நட்சத்திரத்தின் 3வது பாதம் வரும். 3வது பாதம் என்பது வர்க்கோத்தமம். அது எங்க இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. யார் பேசுறீங்களோ மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். இப்ப இவர் சொன்ன நம்பருக்கு லக்னம் வந்தது என்ன அப்படின்னா கும்ப லக்னம். 95 தானே சார் சொன்னீங்க? ஆமா சார். ஆமா சார். கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு இப்ப கும்ப லக்னம் நான் இப்ப ஒரு சார்ட் ஒண்ணு காமிச்சிருக்கேன். எல்லாரும் தெரியுதா? எல்லாரும் பாக்குறீங்களா அந்த சார்ட்டை? தெரியுது. பாக்குறீங்க? நான் ஸ்கிரீன்ல போடுற சார்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது சார். தெரியுது சார். நல்லது. 95 அப்படிங்கிறது சதயம் 3வது பாதம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்திலே ராகு இருக்காரு. 7ல யார் இருக்கார்? 7ஆம் இடத்துல யார் இருக்கா? தெரிஞ்சவங்க மாத்திரம் பேசுங்க, தெரியாதவங்க கம்முன்னு. சுக்கிரன் புதன். யார் சொல்றது? நான் ஆனந்த் சொல்றேன், சொல்லலாம்ல? என்ன கும்ப லக்னத்து 7ல யார் இருக்கா சொல்லுங்க. நீங்க போட்டிருக்க சார்ட்ல தானே கேக்குறீங்களே? ஆமா. மெர்க்குரி வீனஸ். சார் கும்ப லக்னத்துக்குன்னு நான் கேக்குறேன். மெர்க்குரி இதை ரிஷபத்தை விட்டுருங்க. கும்ப லக்னம் நவாம்ச சார்ட்ல தானே சொல்றீங்களே? நவாம்சம் இல்ல சார், நான் நவாம்சம் சொல்லவே இல்லையே. ஓ சாரி, கேது இருக்காருங்க. நான் 7-10க்கு உள்ள சார்ட்டை விட்டுருங்க. நான் இப்ப சொல்றது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல யார் இருக்கா? ஆனந்த். ராகு கும்ப லக்னத்துல ராகு இருக்கார். லக்னத்துக்கு 7ல கேது இருக்கார். 7ல யார் இருக்கா? கேது இருக்கார். அப்ப டைவர்ஸ் ஆயிடுதுன்னா
புரியுதா இல்லையா? ஹலோ ஹலோ அண்ணா கேக்குதுண்ணா? இல்ல இல்ல, கும்ப லக்னத்துக்கு 7ல கேது இருக்காரா? இருக்கார். அப்ப டைவர்ஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். சூப்பர்ண்ணா. இந்த ரிஷப லக்னத்தை மறந்துருங்க. நான் கும்ப லக்னம் அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். ப்ரூஃப் ஓகேண்ணா. ஆயிடுச்சா? ரைட்டு. இப்ப அவர் 2வது திருமணம் எப்போ நடக்கும்னு கேக்குறாரு. ஆமா. எப்படி சொல்லலாம்? நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லுங்களேன். 11ஆம் இடத்தை பார்க்கணும் இல்லையா? சார் நீங்க பார்த்து சொல்லுங்க, நானும் வரேன். நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து இந்த கும்ப லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுல உச்சம் பெற்று இருக்கார். அடுத்ததா ஒரு 6 மாத காலங்கள்ல வந்து 2வது திருமணம் ஆகிற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அந்த பெண்ணுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும் அல்லது வந்து விடியாரா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அருள் பிரகாஷ், சார் சொல்லுங்க சார், கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். உங்க அப்பா எப்படி இருக்கார்? அப்பா இறந்துட்டார் சார். என்னுடன் பேசும்பொழுது உங்களுக்கு அப்பாவோ மாமனாரோ இருக்கக்கூடாது. அப்பா இல்லை சார். ஏன்னா 7ல கேது இருந்தாலே அது சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அப்பா இருக்கக்கூடாது, இல்லை மாமனார் இருக்கக்கூடாது. ஓகே, ஆமா சார். அப்பா இல்லை. ஆமா சார். ரைட், ஓகே. உங்க வீட்டில் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்களா? எங்க மாமா இருக்கார் சார், அக்கா வீட்டுக்கார் போலீஸ் சார். சரி, போலீஸ்ல இருக்கார். போலீஸ்ல எஸ்ஐயா இருக்கார். இப்போ உங்க குழந்தை இல்லையா? முதல் மனைவி மூலமா குழந்தை இல்லையா? இல்ல சார், இல்ல சார். நல்லது, எஸ்கேப் ஆயிட்டீங்க. கிரேட் எஸ்கேப். அதான் உங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அப்பாவோட 2 அத்தைகள் சார். யாராவது 50 வயசுக்குள்ள கணவனை இழந்தார்களா? அத்தையா சார்? 2 கணவர் இருக்காங்க சார். நல்லபடியா இருக்காங்க. நல்லபடியா இல்ல சார். இன்னொரு அத்தை 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. அதுதான் கேட்கிறேன். இப்ப 2வது திருமணம் என்பது உங்க குடும்பத்துல விதிக்கப்பட்ட சாபம். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அதுதான் நடக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள இன்னொரு திருமணம் நடக்கும் சார். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது சின்ன குறை இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார், ஓகே சார். இப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 1.5 கண்ணா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகே சார். சின்ன சின்ன குறைகளை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க 2வது திருமணம் பண்ணா சௌக்கியமா இருப்பீங்க. ஓகே சார், ஓகே சார். இல்ல எனக்கு வந்து நயன்தாரா தான் வேணும், இது அப்படி தமன்னா தான் வேணும், கண்டிப்பா சார். இல்ல கீர்த்தி சுரேஷ் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா சார். திருமணம் சிக்கல் ஆயிடும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். எனக்கும் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா சார். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இறைவன் வந்து ஒரு ஜாதகம் மூலமா ஒரு கர்மாவை சொல்றான். கண்டிப்பா, கண்டிப்பா இது சார். மாதிரிலாம் இருக்குடா, ஜாக்கிரதையா இரு, இப்படி பண்ணுன்னா உனக்கு நல்லது அப்படின்றான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். சரி சார், சரி. தேங்க்யூ. ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. இல்ல சார், மிக்க நன்றி சார். நான் பிராக்டிகலா பேசுறேன், அவ்வளவுதான். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அடுத்தது செந்தில்குமார். செந்தில்குமார் தூங்கிட்டார் போல. சுமித்ரா. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னோட மூத்த பொண்ணுக்கு மேரேஜ் கல்யாணம் சம்பந்தமா கேட்டிருக்கேன் சார். யார்கிட்ட கேட்டீங்க? சார்கிட்ட கேட்கிறேன் சார். கரெக்டா கேளுங்க. கேட்டிருக்கேன் அப்படின்னா யார்கிட்டயும் கேட்டிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட மூத்த பொண்ணுக்கு எப்போது திருமணம் நடைபெறும்? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னோட மூத்த பொண்ணுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் சார்?
12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 3 சார். சபாஷ். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 சார். ஏதாவது வந்து கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா சார்? ஆமா சார். இந்த மிஸ் ஆன இடத்துல மாமனார் இல்லாம இருந்தாங்களா எப்படி? இல்ல சார், அவங்க எல்லாம் இருந்தாங்க. எதனால மிஸ் ஆச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த பையனுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது சார். அதுதான் கேட்கிறேன். அதனாலதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு 9 மாசத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிடும் சார். சரிங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து சார். அங்க பக்கத்துல என்ன காளியம்மன் இருக்குன்னு பாருங்க. சரிங்க சார். அந்த ஆக்ரோஷமான அம்மன், அதான் சாந்த சொர்பு இல்ல, உக்கிரமா இருக்கிற அம்மன் எது இருக்குன்னு பாருங்க. சரிங்க சார். அழுத கண்ணீர் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கு இல்லையா? ஆமா சார். அங்க போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க. பொண்ணையும் அழிச்சுன்னு போங்க. சரிங்க சார். அது பண்ணிட்டு வாங்க. 9 மாசத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாயிடும். சரிங்க சார். நல்ல இடம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அங்க வந்து மேபி அந்த வரனுக்கு வந்து அப்பா இல்லாம இருக்கலாம். சரிங்க. இல்ல அம்மா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அதை பெருசா எடுத்துக்காது. சரிங்க சார். சரிங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. அதனால சொல்றேன். சரிங்க சார். பெரும்பாலும் அம்மா இல்லாம இருந்தா நல்லது. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. ஏகப்பட்ட கை தூக்கி வச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. திருப்பி இன்னொரு கிளாஸ் போடணும் போல இருக்கு. 26 பேர் இருக்கீங்க. ரைட், ஓகே. கடைசியா பேசுனது யாரு? சார் யார் பேசுனீங்க என்கிட்ட கடைசியா? குமார் சார். செந்தில்குமார். செந்தில்குமார். சுமித்ரா. சுமித்ரா. சார் குட் ஈவினிங் சார். நமஸ்காரம். எங்கேருந்து பேசுறீங்க? சார் கோயம்புத்தூர் சார். சுமித்ரா ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க மேடம். எனக்கு எப்பொழுது அரசு வேலை கிடைக்கும்? அரசு வேலை கிடைக்கும். என்ன வயசா இருக்கு உங்களுக்கு? சார் 47. இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எத்தனை வயசு? எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சார். டிசம்பர் இல்ல 20 எழுத எத்தனை போறோம். வயசு வரலையும் சார் உங்களுக்கு இந்த 60 வரைக்குமே போலாங்க சார், அப்ளை பண்ணலாம். இப்ப 60ல போனா 6 மாசம் தான் ஒர்க் பண்ணி 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணணும். ஆமாங்க சார். ஆமாங்க ஆமாங்க. பல பரவாயில்ல. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க மேடம். 9 சார். வெரி குட். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. இதுல ஏதாவது பணம் கொடுக்க வேண்டிய, லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியங்கள்லாம் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியுதா? சார் இது எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலைங்க சார். பணம் கொடுத்து தான் அந்த வேலையை நீங்க வாங்க வேண்டும். மெரிட்ல கிடைக்காது. ஆஹா, ஓகேங்க சார். ஓகே. நம்ம லோக்கல்ல ஒருத்தன் எம்எல்ஏ அவன் எவனா ஒருத்தன் இருப்பான்ல, ஆமாங்க சார். இத மாதிரி பணம் கொடுத்து தான் அந்த வேலையை நாங்க வாங்க முடியும். நேர்மையான முறையில் அந்த வேலையை வாங்க முடியாது. ஓகேங்க சார். ஓகே. அதுக்கு உண்டான வழி என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே. நல்லது. தேங்க்யூ. ஜெய சக்தி. ஜெயசக்தி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. என் மகளுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? முதல் மகளா, 2வது மகளா, 4வது மகளா? மகள் ஒண்ணுதான் முதல் மகள். என்ன வயசா இருக்கு பொண்ணு? 26. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 86. 86 கரெக்டா? 86. ஆமாங்க ஐயா.
சுந்தரன். ஏதாவது கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா சார்? ஆமாங்கய்யா. இது ஜாதகம் ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது. இன்னும் ஒரு 10 மாசத்துக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும் சார். சரி நன்றி. அதுக்குள்ள பரிகாரம் ஐயா நல்ல வரணும் வைக்கணும் ஐயா. இதே ஜாதகம் சரி, செட் இப்ப ஆகல. உங்க ஒய்ஃபோட ஹெல்த் எப்படி இருக்கு? அவங்க எந்த நோயினே தெரியலையா. ஆனா வந்து அவஸ்தைப்படுறாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதியை அவஸ்தைப்படுறாங்க. ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா? இதுவரையிலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியலைங்க. ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திர நாட்களில் அல்லது பரணி பூராடம் நாட்களில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? நம்ம ஊர் பக்கத்துலயே போய்க்கலாம் ஐயா. எந்த ஊர் சார்? தருமபுரி பக்கம் ஏரியூர்னு சொல்றீங்க. எங்க வேணா போலாம். தருமபுரி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போலாம். ஓகே. சரிங்க சரிங்க. எங்க முடியுதோ போலாம். அடுத்தது நைட்டு ஒரு சொல்லுங்க. 2 டம்ளர் தண்ணியை ஊத்தி அதுல ஒரு 10 இதழ், அதாவது வில்வம் இல்ல, சொல்லுங்க. வில்வத்தை தண்ணியில போட்டுருங்க. ஆமாய்யா. அந்த தண்ணியே காலம்புற குடிக்க சொல்லுங்க. சரிங்க. 48 நாள் குடிச்சுட்டே வரும்பொழுது அவங்களுடைய வியாதி தீர்ந்துரும். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப வியாதி இல்ல, நன்றி. இல்லைங்கய்யா. பெருசா ஒன்றும் வியாதி இல்லை. ஏதோ ஒன்று அவஸ்தைப்படுறாங்க. மென்டலா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. உங்க மாமியார் எப்படி இருக்காங்க? அவங்களும் இதே பொசிஷன் தான். இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இதே மாதிரி பொசிஷன்ல தான் இருக்காங்க அவங்களும். அவங்க குடும்பத்துல யாருக்காவது மனநிலை சரியில்லாதவர்கள் இருக்காங்களா? யாராவது காணா போனவங்க இருக்காங்களா? ஒருத்தர் மனநிலை சரியில்லாம வந்து இருக்காங்க ஐயா. ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, அதனாலதான் இந்த பிரச்சனை. ஓகேவா? சரிங்க. இந்த வில்வ தண்ணி சாப்பிடும்போது சரியா போடும். கவலைப்படாது. சரி நன்றிங்க. காலையில டைம் வெறும் வயித்துல குடிச்சுக்கணுங்களே? காலம்புற வெறும் வயித்துல ஃபர்ஸ்ட் குடிக்கணும். பல்ல தேய்ச்சிட்டு உடனே குடிக்கணும். ஓகேவா? சரிங்க. நன்றி. நல்லது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்சஸ். அடுத்தது வளர்மதி. இருக்கீங்களா? சுந்தர் தூக்கிட்டாங்க. குட் ஈவினிங் சார். யாரு? சுந்தர் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், எனக்கு எப்போ விளையாட்டு துறையில அரசு வேலை கிடைக்கும் சார்? உங்களுக்கு அரசு வேலை வேணும்? ஆமா. அது விளையாட்டு துறையில் வேணும், அப்படிதானே? ஆமா சார். 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 8 சார். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கல்யாணம் ஆயிடுதா? புரியல சார். கல்யாணம் ஆயிடுதா? உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகல ஆயிடுது சார். எனக்கு சார்? ஆகல. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? ஆமா சார். நான் ஸ்டூடெண்ட். ரைட். உங்களுக்கு என்ன வயசாகுது இப்ப? எனக்கு இப்போ 18 ஆயிருக்கு சார். புரியல. 18. உங்க கேள்வி என்ன? எனக்கு எப்போது அரசு வேலை கிடைக்கும் விளையாட்டு துறையில? அங்கதான் வேணுமா? சார்? விளையாட்டு துறை தான் வேணுமா? ஆமா சார். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அத்லெட்டிக்ஸ். நல்லது. நீங்க சொன்னது 8ஆம் நம்பர் இல்லையா? ஆமா சார். 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 சார். மேக்ஸிமம் இந்த 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிடுவீங்க சார். 3 இயர்ஸ்க்குள்ளயா சார்? நடக்கும். தைரியமா இருங்க. ஆனா ரொம்ப ஓகே சார். போராடி தான் ஜெயிக்கணும். ஓகே சார். கண்டிப்பா கிடைக்கும். கவலைப்படாது. 3 to 4 இயர்ஸ்க்குள்ளயா சார்? 3 to 4 இயர்ஸ். ஆமா.
ஓகே சார். மினிமம் 3 மேக்ஸிமம் 4. ஓகே சார். நல்லது சார். தேங்க்யூ சார். நல்லது. உங்களோட கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்களா? இருக்காங்க சார். மூத்தவர்களே இளையவர்களா? 2 பேரும். நான் நடுவு. ம். மூத்தவனும் இருக்காரு. தம்பியும் இருக்காரு. இல்ல சகோதரி கேக்குறேன் நான். இல்ல சகோதரி சகோதரி இல்ல. சகோதரியே இல்ல உங்களுக்கு. இல்ல சார். மூத்தவர் கல்யாணம் ஆயிடுதா? இல்ல சார். என்ன வயசு அவருக்கு? அவருக்கு இப்போ 22 சார். சார் உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணா பிரச்சனை ஆயிடும், ஜாக்கிரதையா இருக்கு. ஓகே. ஓகே சார். அது வேறு ரிலிஜனா இருந்தா ரொம்ப சிக்கலாயிடும். ஓகே சார். ஜாக்கிரதையா இருக்கு. உங்க வீட்ல எல்லாருக்குமே லவ் மேரேஜ் சிக்கலாயிடும், ஜாக்கிரதையா இருக்கு. ஓகே. எல்லாருக்குமேவா சார்? ஆமா. ஓகே சார். நல்லது. ஓகே. நன்றி சார். நெக்ஸ்ட் அகவன் சண்முகம். அகவன் சண்முகம். மாலதி. சார் அகவன் சண்முகம். சொல்லுங்க சார். அகவன் சண்முகம் சொல்லுங்க. சார் நான் எப்பொழுது சினிமா துறையில் வெற்றி பெறுவேன்? சபாஷ். உங்க வயசு என்ன சார்? 50. வளர்மதி சார். வெயிட் பண்ணுங்க. அகவன் சண்முகம் பதில் சொல்லிட்டு நான் வரேன். சினிமா துறையில் டைரக்ஷனா இல்ல கேமராவா இல்ல நடிகனா எப்படி? டைரக்ஷன் 6 நடிப்பு. ஓகே. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 96. உங்களுக்கு வாய்ப்பு வந்து 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 போகுது சார், கரெக்டா? ஆமா. பெரிய பெரிய ஆள்லாம் போய் பாக்குறீங்க, ஆனா அது வந்து ஃபைனலைஸ் ஆக மாட்டேங்குது, மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது, கரெக்டா? ஆமா ஆமா. சங்கரை போய் பாக்குறீங்க, இல்ல பாலச்சந்திரன் பாக்குறீங்க, இல்ல எவனோ ஒருத்தனை பாக்குறீங்க, எல்லாரும் வந்து ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு, ஆனா யாரும் சான்ஸ் கொடுக்கல. ஆமா, நான் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அதுவும் பாதியோட நின்றுச்சு. சினிமா துறை உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டாது. என்ன காட்டாதா? காரணம்? நீங்க என்ன சொன்னீங்க நம்பர்? 96. 96னா கும்பலக்கணம். அதுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாயிட்டான். இத நம்பி 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 நம்பியே உங்களோட வயசை கடத்திட்டீங்க, கரெக்டா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா அப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்? உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்களா எதுவும் பண்ண முடியாது, நான் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது வேலைக்கு போறது நல்லது சார். சினிமா துறையில் நீங்க மிகப்பெரிய சாதனைகளை அடைய முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் சினிமா துறைக்கு தான் வந்தேன் மெட்ராஸ்க்கு. அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, பல இதுல சொல்லியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். ஆமா ஆமா. ஏன்னா கும்ப லக்னம் ராகு இருக்கு, ஆசைகள் நிறைய இருக்கும், அது நிராசை ஆயிடும். ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்சமாயிட்டான் நீங்க சொல்லும் பொழுது. உங்கள்ட்ட நிறைய திறமை இருக்கும், ஆனா அந்த திறமை வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும், ஆனா அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு இடத்துல போய் கதை சொல்லுவீங்க, அந்த கதையை வேற ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டு ஓஹோன்னு ஆயிடுவான், ஆனா உங்களை பத்தி பேசவே மாட்டான், கரெக்டா? இல்ல சார், ஒரு ஒரு கதை டிஸ்கஷன் போது நான் நிறைய டிஸ்கஷன்லாம் இருந்திருக்கேன். கண்டிப்பா. ஒருத்தர் ஒரு வியூ சொல்லுவாங்க, நம்ம வியூ எடுத்துப்பான், எங்கேயுமே நம்ம பேரை சொல்ல மாட்டான். கண்டிப்பா. நீங்க ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அவன் வேற மாதிரி அங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க பேரையே சொல்லாம உங்களுக்கு பணம் கொடுக்காம உங்களை பார்க்காத மாதிரி போயிடுவான். நீங்க நிறைய ஏமாந்து போயிட்டீங்க சார். நீங்க நிறைய ஏமாந்து போயிட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 8ல போய் சுக்கிரன் இருக்கிறதுனால, நீச்சமா இருக்கிறதுனால சினிமா துறை உங்களுக்கு சரியான விதத்தில் தீனி போடாது. தப்பா நினைச்சுக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது பண்ண முடியான்னு பாருங்க. கேட்டரிங் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஹோட்டல் தொழில்.
கேட்டீங்க. கேட்டரிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. நல்லது சார். நெக்ஸ்ட் மாலதி. மாலதியோட நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து மாலதி பேசுறேன். எனது பையன் ரித்தீஷ் பரத், வயது 30, எப்பொழுது திருமணமாகும்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எனது பையன் ரித்தீஷ் பரத், வயது 30, எப்பொழுது திருமணமாகும்? வெரி குட். $210 ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. சபாஷ். ஏதாவது வந்து கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா? மிஸ் ஆனிச்சு சார். ஆ? ஆமாங்க ஐயா. ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? அம்மா இல்லையா அந்த பொண்ணுக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து இவன் வந்து இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. நாங்க எதுவும் சொல்லல. நாங்க ஃபுல் ஃபிளட்ஜா தான் இருந்தோம். மேக்ஸிமம் இந்த 1.5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓ. இப்போ அது நீங்க காதல் திருமணமா இருக்குமா? இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, காதல் திருமணம் காதல் தான் திருமணம் நடக்குமா? சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் சிறப்பாக இருக்கும். நாங்க நான் பாக்குற பேசுறது பொண்ணு இப்போ கேக்குதுங்க ஐயா. இப்போ இப்போ எனக்கு காதல் என்ன திருமணம் நல்லா கேக்குறேன்னா, இருக்கும். ஆனா வேற ரிலிஜன் இருக்கு. நீங்க இந்து தானே? நாங்க இந்து தான். எங்களுக்கு எங்க இதுல தான் பாக்கணுங்கிறது இருக்கு. அவனுக்கு எந்த திருமணம் அமையுங்கிறது இப்ப எனக்கு தெரியணும். இல்ல. அவர் வேற ரிலிஜன் போனா சிக்கலாயிடும். ம். இந்து மதத்தில் திருமணம் செய்து கொண்டால் நல்லது. அவ்வளவுதான். இல்ல. இப்ப அவனுக்கு எந்த திருமணம் அமையும்? நாங்க பாக்குற பொண்ணு அமையுமா? இல்ல அது அவன் லவ் மேரேஜ் பண்ணுவானாங்கிறது எனக்கு இப்ப லவ் கேள்வி. மேரேஜுக்கு எவ்வளவு டிலே உண்டான ஆகுறது? வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. ஓகேங்கய்யா. எப்பொழுது திருமணம் நடக்கும் இப்போ? 1.5 வருஷத்துக்குள்ள நடந்துருமா? ஓகே. 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆயிடும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். வெங்கடேஷ். சொல்லுங்க சார். முடிச்சுக்கலாம். ஓகே. நாளைக்கு இல்ல நாளைக்கு திருப்பி இந்த கிளாஸ் போடலாம். ஓகே ஓகே. நிறைய பேர் கை தூக்கிருக்காங்க. இது முடிஞ்ச ஒரு 10-11 மணி ஆயிடும் போட்டிருக்கு. எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஓகே. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கும் இருக்கு. இன்னும் வந்து 1 2 3 4 5 6 7 18 ஐயா. 18 பேர்கிட்ட இருக்காங்க. இல்ல 15 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே. நாளைக்கு நான் திருப்பி இந்த கிளாஸ் போடுறேன். ஓகே. இந்த 15 பேருக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே. ரைட்டா? ஓகே. எல்லோருக்கும் நன்றி. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? ஜெனரலா நல்லா இருந்ததா? ஐயா நல்லா இருந்தது, சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அருமையா இருந்ததுங்க ஐயா. யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஐயா எளிமையாவும் புரிதலாவும் இருந்துச்சுங்க ஐயா. நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த 15-20 பேர் 15லயே 20 பேருக்கு நாளைக்கு நான் பதில் சொல்றேன். மணி 9 ஆயிடுத்து. நானும் சாப்பிடணும், நிறைய வேலை இருக்கு. நான் இன்னைக்கு காலம்பரம் தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். சரி இந்த கிளாஸை முடிச்சிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. எனிவே நாளைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் பதில் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நாளைக்காவது கொஞ்சம் சொல்லி விடுங்க சார். இல்ல இல்ல நான் எல்லா நேமும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் குரூப்ல போடுவேன் யார் யாருன்ட்டு. நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. அதுக்கு தான். இல்ல சார், நாளைக்கு பார்த்துலாம். சாமிநாதன் சார், கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ. எனிவே எல்லோருக்கும் மகாபெரிவ அனுகிரகத்தில் சகல சௌபாக்கியமும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோட சௌக்கியமா இருக்கணும். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா.